அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். ஸோ குட் ஈவினிங் டு ஆல். ஸோ இந்த ஒரு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாங்க, அப்கமிங் குரூப் 2A எக்ஸாமுக்காக, ரைட்? குரூப் 2A எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல இருந்து 40 கேள்விகள் வந்து கேட்க போறாங்க. ஸோ அதை பத்தின ரொம்ப டீட்டெயிலா அதில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்க போகுது, அந்த டாபிக்ஸ் எல்லாம் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், குரூப் 2A மெயின்ஸை வந்து நம்ம மேக்ஸை பொறுத்த வரைக்கும், அதாவது ரீசனிங் பொறுத்த வரைக்கும் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோங்க, ரைட்? ஸோ நம்மளுடைய அண்ணா ஐஏஎஸ் அகாடமிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2Aக்காக நியூ பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் நம்ம மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படியெல்லாம் வந்து கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். ஸோ முத்துக்குமார் சார் வந்து வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பாங்க என்ன மாதிரி டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறாங்க, ரைட்? ஒவ்வொரு டெஸ்ட்டும் எப்படி கனெக்ட் பண்ண போகிறாங்க, ஆன்லைனில் எப்படி டெஸ்ட் இருக்க போகுது, ஆஃப்லைனில் டெஸ்ட் எப்படி இருக்க போகுது, ஒவ்வொரு டெஸ்ட்லையும் எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத பற்றி எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பாங்க, ரைட்? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேக்ஸ் போர்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இங்கே பார்ப்போம். ஸோ மேக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மேக்ஸ் அப்படிங்கிறது ரீசனிங், ஸோ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல 40 கேள்விகள் இருக்க போகுதுங்க. 40 கேள்வி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க. 200 கேள்வியில, ரைட், 100 கேள்வி ஜிகேலையும் மீதி இருக்கக்கூடிய 100 கேள்வியில 40 கேள்வி ரீசனிங்ல இருந்தும் 60 கேள்வி லாங்குவேஜ்ல இருந்தும் இருக்க போது உங்களுக்கு அந்த பேட்டர்ன் எல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ அந்த 40 கேள்வி ரீசனிங்காக நம்மளுடைய டிஎன்பிசில இருந்து ஒரு 27 டாபிக்ஸ் வந்து கொடுத்துருந்துருக்காங்க. ஒரு 27 டாபிக்ஸ் வந்து சிலபஸா கொடுத்துருந்துருக்காங்க. அந்த 27 டாபிக்ஸை மட்டும் நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணா போதும். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நம்மளுடைய கிளாஸ்ல நம்ம பேசியிருந்திருப்போம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும், அதாவது ப்ரிலிம்ஸ்ல, குரூப் 1ல, குரூப் 2 அண்ட் குரூப் 4 இதுல எல்லாமே மேக்ஸ்ல கேட்கக்கூடிய 25 கேள்விகள் பொறுத்த வரைக்கும் நம்ம டிஎன்பிசியினுடைய சிலபஸ்ல என்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது மட்டுமே பத்தாதுன்னு நம்ம படிச்சிருந்திருப்போம். அதை தாண்டி நிறைய டாபிக்ஸ் படிச்சிருந்திருப்போம் நம்ம ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும். ஆனா ரீசனிங் பொறுத்த வரைக்கும் குரூப் 2A மெயின்ஸ்ல கேட்கக்கூடிய ரீசனிங் பொறுத்த வரைக்கும் அவங்க சிலபஸ்ல கொடுத்துருக்க 27 டாபிக்ஸை மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணா போதுங்க. ஏன்னா அதுக்கு மேல ரீசனிங்ல டாபிக்கே கிடையாது, சரிங்களா? இருக்கிற மொத்த டாபிக்கும் அவங்க கொடுத்துட்டாங்க ரொம்ப டீட்டெயிலா. ஸோ அந்த டாபிக்ஸை மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணா போதும். ஸோ நம்மளுடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா டாபிக்ஸ்க்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிளாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ கிளாஸ் நீங்க ஒவ்வொரு டாபிக்கையும் வந்து நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த டாபிக்னுடைய ஐடியா என்ன அப்படிங்கறத கிளாஸ்ல நல்லா நம்ம டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் டெஸ்ட் நம்ம நிறைய கொடுப்போங்க. என்ன காரணம் அப்படின்னா, ரைட், நீங்க ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டாபிக்கையும் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பிராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க, சரிங்களா? நீங்க எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஒரு ரீசனிங் டாபிக்ல இருக்கக்கூடிய 40 கேள்வியை ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். இந்த 40 கேள்விங்கிறது ரொம்ப பெரிய வெயிட்டேஜுங்க. அந்த கேள்விகளை சரியா ஆன்சர் பண்றதுக்கு, ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ். பிராக்டிஸ் இல்லாம நம்ம டைமுக்குள்ள அந்த கேள்விக்கு எல்லாமே ஒரு ஆன்சர் பண்றதுங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம், சரிங்களா? அது எல்லாமே நம்ம கிளாஸ்ல கொண்டு போவோம், ரைட்? இந்த ஒரு கிளாஸ்ல நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, அந்த சிலபஸ்ல கொடுத்துருக்க 27 டாபிக்ஸும் என்னென்ன, அந்த 27 டாபிக்ஸ் வந்துட்டு நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், அந்த 27 டாபிக்ஸ்ல இருக்கக்கூடியதுக்கு எல்லாமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒவ்வொரு கேள்விங்க. 27 டாபிக்ஸ்லயும் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த டாபிக்ல என்ன மாதிரியான கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக்ங்க அனலாஜிக் அப்படின்னு ஒரு டாபிக், ஒத்த தன்மை, ரைட்? ஸோ இதுல என்ன மாதிரியான கேள்விகள் இருக்கும் அப்படின்னா, அனலாஜிக் அப்படிங்கிறது என்னன்னாங்க, ஏதாவது ஒரு இப்ப நம்ம இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்பரையே எடுத்துக்கலாம். இப்போ 3ம் 11ம் சம்பந்தமாக இருக்கு அப்படின்னா 7க்கு சம்பந்தப்பட்டது என்ன? அதாவது 3ஐயும் 11ஐயும் என்ன ரிலேஷன்ல என்ன பேட்டர்ன்ல 3 11 மாத்திருக்காங்களோ அதே பேட்டர்ன் அப்ளை பண்ணி 7 நம்ம மாத்தணும். இதுதான் அனலாஜிக்னு சொல்லுவோம். இது ஒத்தத்தன்மை அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ ஒப்புமை திறனறிதல் அப்படிங்கிற மாதிரியான தமிழ்ல அந்த வேர்ட்ஸ் இருக்க போகுதுங்க, ரைட்? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்பர் எடுத்துக்கலாம், இதுல இருந்து நம்ம ஆன்சர் பண்ணுவோம். இப்போ 3:11, அதே மாதிரி 7:question மார்க்.
நம்ம ரேஷியோ டாபிக்ல ப்ரொபோர்ஷனல் விகிதச்சமன் அப்படின்னு ஒரு கான்செப்டை படிப்போம். அது கிடையாது இது. ரைட், ரேஷியோல விகிதச்சமன் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன் டேர்ம்ஸ் அப்படின்னு படிப்போம். ரைட், அந்த கான்செப்ட் இது கிடையாதுங்க. இதுல 3 எப்படி 11 மாத்திருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதே பேட்டர்ன் அப்ளை பண்ணி 7 நம்ம அப்ளை பண்ணோம். ரைட், இதுல இருக்கக்கூடிய பேட்டர்ன் என்ன அப்படின்னாங்க, 3 ஸ்கொயர் பண்ணி அது கூட 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா 11 கிடைக்கும். 3 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 9, 9 கூட 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா 11. இப்படிதான் இதை கொண்டு வந்திருக்காங்க. இந்த பேட்டர்னை தெரிஞ்சுக்கிட்டு இங்க நீங்க அதில் அப்ளை பண்ணணும். 7 ஸ்கொயர் பண்ணி 2 ஆட் பண்ணணும். 7 ஸ்கொயர் பண்ணா 49, அது கூட 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா 51 அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் டி. இது நம்பர் அனலாஜிக்னு சொல்லுவோம். அனலாஜிக் பொறுத்த வரைக்கும் நிறைய டைப்ஸ் இருக்குங்க. இதுல ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்க கொடுத்துருக்கோம். நம்பர் அனலாஜிக் பேஸ் பண்ண மாதிரியும், அடுத்தது லெட்டர் அனலாஜிக் பேஸ் பண்ண மாதிரி கொடுத்துருக்கோம். இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஸ்டேட்டையும் ஒரு கண்ட்ரியையும் அதனுடைய கேபிட்டல் கொடுத்து கேட்கலாம். சரிங்களா? அந்த மாதிரியான கேள்விகள் எல்லாமே நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு எல்லாமே நம்ம கொடுப்போம். ரைட், அனலாஜி பொறுத்த வரைக்கும் நிறைய டைப்ஸ் இருக்குங்க. நமக்கு அது புரியணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சிம்பிளா நம்பரை வச்சியும் அதே மாதிரி ஒரு ஆல்பபெட்ஸை வச்சியும் நான் கொடுத்துருக்கேன். ரைட் சார், இங்க ஏன் இதை ஸ்கொயர் பண்றோம், ஏன் அதை 2ஆல ஆட் பண்றோம் அப்படிங்கிற எதுக்குமே லாஜிக் கிடையாது. ரைட், அதாவது இதுதான் ரூல் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. அவங்க என்ன யூஸ் பண்ணி 3 11 மாத்தி இருக்காங்களோ அந்த கண்டிஷனை தெரிஞ்சுக்கிட்டு வந்து 7 அதே மாதிரி நம்ம மாத்தணும். ரைட், அதே மாதிரி செகண்ட் ஒன்னுக்கு வரலாம். ரைட், CAT அப்படிங்கிறத DDY அப்படின்னு சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா BIG அப்படிங்கிறத என்னவா சேஞ்ச் பண்ணணும். ரைட், BIG அப்படிங்கிறத என்னவாக சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது கேள்வி. ரைட், ஸோ இப்போ இந்த கான்செப்ட்ல ஆல்பபெட்ஸை வச்சு மாத்திருக்காங்க. அப்ப ஆல்பபெட்டை வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். எப்படி CDயா மாத்துறாங்க. C-னுடைய அடுத்த லெட்டரே D-யா, அப்போ C-னுடைய அடுத்த லெட்டர் ஒரு பிளேஸ் ஃபார்வர்ட் ஆச்சு அப்படின்னா D கிடைக்கும். A எப்படி D ஆச்சு, ஏக்கு அப்புறம் B C D, அப்போ 3 லெட்டர் ஆட் பண்ணிருக்காங்க. அடுத்து T எப்படி Y ஆச்சு. ரைட், டீக்கு அப்புறம் U V W X Y 5th லெட்டராக இருந்திருக்குங்க. இதுதான் பேட்டர்ன். ஃபர்ஸ்ட்ல ஒரு லெட்டர் ஃபார்வர்ட் ஆச்சு, ரெண்டாவதுல 3 லெட்டர் ஃபார்வர்ட் ஆச்சு, அதே மாதிரி அடுத்ததுல 5 லெட்டர் ஃபார்வர்ட் ஆச்சு. இப்ப அதே பேட்டர்னை புரிஞ்சுக்கிட்டு BIG-க்கு அப்ளை பண்ண போறோம். ஸோ B-ல ஒரு லெட்டர் ஃபார்வர்ட் ஆனுச்சு அப்படின்னா +1 ஆச்சு அப்படின்னா C-ல தான் எல்லா ஆப்ஷனும் ஆரம்பிச்சிருக்கு. ரைட், அப்ப இந்த ஒன்னை மட்டும் வச்சு ஆன்சர் பண்ண முடியல, அடுத்ததையும் நம்ம அப்ளை பண்ணணும். ரைட், ஐக்கு அப்புறம் 3 லெட்டரை ஆட் பண்ணுவோம். ஸோ ஐக்கு அப்புறம் ஐல இருந்து ஃபார்வர்ட்ல 3வது லெட்டர் என்னவாக இருக்குங்க, எல். ரைட், எல்ல 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஏவும் இருக்கு எம்மும் இருக்கு. ரைட், அடுத்தது ஜில இருந்து 5வது லெட்டர், ஜிக்கு அப்புறம் ஃபார்வர்ட்ல 5வது லெட்டரும் அதே எல். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ. CLL அப்படிங்கிறது BIG-ய நம்ம மாத்தக்கூடிய ஒரு விஷயம். கிளியர்? ரைட், எல்லாருக்கும் புரியுதுங்களா? இப்ப அனலாஜிக் அப்படின்னா ஒத்த தன்மை அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்க முடியுதா? இந்த மாதிரியான கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ரைட், இப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னு இத என்ன பேட்டர்ன்ல அப்ளை பண்ணி மாத்திருக்காங்களோ அதே பேட்டர்ன் இங்க அப்ளை பண்ணணும். அது நம்பர்ல இருக்கலாம், வேர்ட்ல இருக்கலாம், ஆல்பபெட்ஸ்ல இருக்கலாம், ஏதாவது ஒரு கான்செப்டை வச்சு கூட கேட்கலாம். அப்ப அனலாஜிக் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் உள்ள போகலாம். ஸோ இந்த மாதிரி சிலபஸ்ல இருக்கக்கூடிய 27 டாபிக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கேள்வியை வச்சு அந்த ஒரு டாபிக் என்னங்கிறது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ சிலபஸ்ல டாபிக் படிக்கிறோம், சரி, அந்த டாபிக்ல என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தாதான் நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் இந்த மெயினா இந்த ஒரு செஷன். அடுத்து செகண்ட் கிளாசிபிகேஷன் அப்படிங்கிறது ஒண்ணுங்க, வகைப்படுத்துதல். கிளாசிபிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ரைட், இப்ப இந்த மாதிரி 4 இல்லாட்டி 5 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. இங்க 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்கோம். 4 ஆப்ஷன்ஸோ இல்ல 5 ஆப்ஷன்ஸோ கொடுத்திருந்திருப்பாங்க. அவற்றுள் 3 வார்த்தைகள் ஏதேனும் ஒரு வகையில் ஒரே மாதிரியாக இருக்கும், 4வது வேறுபட்டிருக்கும். அந்த பொருந்தாத வார்த்தையை காண்க. ரைட், அந்த பொருந்தாத வார்த்தையை கண்டுபிடிக்க சொல்லி கேட்கிறாங்க. ரைட், சூஸ் ஆட் த ஒன். ரைட், ஆட் மேன் அவுட்னு சொல்லி நம்ம வந்துட்டு
நம்பர் சீரீஸ்ல படிப்போம். அதே தான் இங்க ஆட் மேன் அவுட், தவறானதை காண்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் இல்லைங்களா? அதே தான் இங்க ஒரு வார்த்தையில சொல்லியிருக்க போறாங்க. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரட்டை அப்படிங்கிறது இருக்கு. ஸ்னூர் அப்படிங்கிறது குரட்டை. யான் அப்படிங்கிறது கொட்டாவி. டோஸ் அப்படிங்கிறது சிறு தூக்கம். ரைட். ட்ரீம் அப்படிங்கிறது கனவு. இந்த 4 வார்த்தையில எது தப்பா இருக்குங்க? ரைட். நம்ம ரீசனிங் பொறுத்த வரைக்குங்க 2 விதமான ரீசனிங் இருக்குங்க. வெர்பல் ரீசனிங், நான் வெர்பல் ரீசனிங்னு இருக்கும். வெர்பல் ரீசனிங் அப்படிங்கிறது என்னன்னா வார்த்தையை வச்சு ரீசனிங் கேள்விகள் கேட்கறது. அதுதான் இது இந்த முதல் டாபிக். இன்னும் நம்ம பின்னாடி பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே வெர்பல் ரீசனிங். நான் வெர்பல் ரீசனிங் அப்படிங்கிறது என்னன்னா வார்த்தையை யூஸ் பண்ணாம டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் பண்ணி அதுல இருந்து ரீசனிங்ல கேள்விகள் கேட்கறது. ரைட். ரீசனிங்கை 2 டைப்பா பிரிக்கலாம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வெர்பல் ரீசனிங், பின்னாடி டயக்ராம் பேஸ் பண்ணி வர்றது எல்லாமே நான் வெர்பல் ரீசனிங் சொல்லுவோம். ரைட். இப்ப இதுல எது வந்து பாத்தீங்க அப்படின்னா பொருந்தாத மாதிரி இருக்கு? குரட்டையா, கொட்டாவியா, சிறு தூக்கமா, கனவா? ரைட். சார் எல்லாமே தூக்கத்தோட ரிலேட்டடா தானே இருக்கு. ரைட். ரிலேட்டடா இருக்கிற மாதிரியே தான் தெரியுங்க. கொஞ்சம் யோசிச்சீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் புரியும். ரைட். இதுல கொட்டாவி அப்படிங்கிறது வந்து இந்த 3க்கும் சம்பந்தம் இல்லாம இருக்குங்க. இந்த 3மே தூக்கத்துல இருக்கிறதுங்க. தூங்கும் போது என்ன வருங்க? கொரட்டை வருங்க. சரிங்களா? தூங்கும் போதுதான் சிறு தூக்கம், தூங்குறதுதான் சிறு தூக்கம் சொல்றோம். தூங்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா கனவு வரும். ரைட். கொட்டாவி அப்படிங்கிறது தூக்கத்துக்கான சம்பந்தமானது கிடையாது. ரைட். நம்ம யோசிப்போம் சார் கொட்டாவி விட்டாதான் சார் தூக்கமே வரும். ரைட். ஆக்சுவலா சயின்டிபிக்கா கொட்டாவி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தூக்கம் வரதுக்காக வர்றது கிடையாது. நம்மளுடைய பாடியினுடைய டயர்ட்னஸ்னால வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதுக்கும் தூக்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இப்ப கிளாசிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? ரைட். இதுலயுமே வேர்டை வச்சு நம்பரை வச்சு நிறைய டைப்ஸ் ஆஃப் கான்செப்ட் இருக்குங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருக்கேன். ரைட். ஓகே. அடுத்ததுங்க. அப்ப இதனுடைய ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொட்டாவி, யான் அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்தது கோடிங் டிகோடிங். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டாபிக். ரைட். இந்த முதல் 2 டாபிக் கூட மோஸ்ட்லி தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு கூட சொல்லலாம். அனலாஜிக்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்க. ஆனா கோடிங் டிகோடிங்கோ, பிளட் ரிலேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம ப்ரிலிம்ஸ்லயே படிச்சு வச்சிருப்போம். குரூப் 4க்கே படிச்சிருப்போம். சரிங்களா? ரைட். கோடிங் டிகோடிங்னா என்னன்னு தெரியும். ஒரு இதை டீகோட் பண்ணி இன்கோட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம டீகோட் பண்ணோம். ஸோ என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெக்வஸ்ட் REQUEST. இது என்னவா மாத்திருக்காங்க? S2 R5 2TU அப்படின்னு மாத்திருக்காங்க. அடுத்தது ACID. இதை அதே மாதிரி பேட்டர்னை மாத்தணும். ரைட். இதுல என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது பார்ப்போம். ரைட். என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆருக்கு அடுத்த லெட்டரே தானே எஸ். ரைட். கியூக்கு அடுத்த லெட்டரே தானே ஆர். ரைட். எஸ்க்கு அடுத்ததே தான் டி. டிக்கு அடுத்ததே தான் யூ. அப்ப வந்துட்டு அடுத்தடுத்த லெட்டரே தான் ஃபார்வர்ட் ஆயிருக்கு, +1 ஆயிருக்கு. ஆனா நான் சம்பந்தமே இல்லாம நம்பர்ஸ் வந்திருக்கு. இந்த நம்பர் என்ன பண்ணலாம்? ஈய 2ன்னு எழுதியிருக்காங்க, யூ 5ன்னு எழுதியிருக்காங்க, ஈய மறுபடியும் 2னே வந்திருக்கு. ரைட். அப்போ இந்த இ, யூ அப்படிங்கிறது எல்லாமே வவல்ஸ். வவல்ஸ் எழுதலாம். எதெல்லாம் வவல்ஸ்? ஏ, இ, ஐ, ஓ, யூ. இந்த வவல்ஸ்க்கு 1 2 3 அப்படிங்கிற ஆர்டர்ல நம்பர் கொடுத்து அதை இங்க சேஞ்ச் பண்ணிருக்காங்க. கிளியர்? அதாவது ஒரு கான்சனன்ட் உயிர் எழுத்து இல்லாத எழுத்தா இருந்துச்சு அப்படின்னா, மெய் எழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? இங்கிலீஷ்ல சொல்றேங்க. இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ்ல கான்சனன்ட்ஸா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லெட்டர் ஃபார்வர்ட் ஆகுது. வவ்வல்ஸா இருந்துச்சு அப்படின்னா அந்த வவ்வல்ஸுக்கு 5 வவ்வல்ஸ்க்கும் நம்பர் கொடுத்து அந்த நம்பரை ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. இப்ப பேட்டர்னை புரிஞ்சுக்க முடியும். ரைட். ஈங்கிறது செகண்ட் லெட்டர், யூங்கிறது 5th லெட்டர். அதனாலதான் யூ 5ன்னு மாத்தி இருக்காங்க, ஈ 2ன்னு மாத்தி இருக்காங்க. இப்ப நம்ம பேட்டர்னை தெரிஞ்சுக்கிட்டோம். இங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஆசிட், ACID. ஏங்கிறது ஒரு வவ்வல், அதனால ஏங்கிறது வவ்வல்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெட்டர், அதனால 1. சி அப்படிங்கிறது ஒரு கான்சனன்ட், அதனுடைய அடுத்த லெட்டரா ஃபார்வர்ட் பண்ணலாம். சிக்கு அப்புறம் டின்னு அதை சேஞ்ச் பண்ணலாம். அடுத்து ஐங்கிறது ஒரு கான்சனன்ட், ஆர்டர்ல ஐங்கிறது ஒரு வவ்வல், ஆர்டர்ல 3வது லெட்டர். அப்ப ஐக்கு பதிலா 3. டி அப்படிங்கிறது ஒரு கான்சனன்ட், டிக்கு அடுத்த லெட்டர் இ. அப்போ 1D 3E அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ ஆப்ஷன்ல அது இல்லை. 1 இதுதான் ஆன்சர். 1D
3E அப்படிங்கிறது ஆன்சர். அது ஆப்ஷன்ல இல்ல. ஸோ நன் ஆஃப் திஸ் அப்படிங்கிறது ஆன்சர். இவற்றில் ஏதும் இல்லை. ரைட்? இந்த கொடுத்திருக்க 3 ஆப்ஷன்ல அது கிடையாது. ரைட். ஸோ அப்ப கோடிங், டிகோடிங் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமாக தான் இருக்கும். இதுல நீங்க புதுசா கத்துக்கிட்டது எதுவுமே கிடையாது. என்ன புதுசா கத்துக்குவீங்க அப்படின்னா, கோடிங், டிகோடிங்க என்னென்ன டைப்ஸ்லலாம் கேட்கலாம், அதுல என்னென்ன பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்குங்கிற விஷயங்கள நீங்க புதுசா கத்துக்கலாம். இந்த டாபிக் அப்படிங்கிறது ஃபெமிலியரான டாபிக் தான் உங்களுக்கு. ரைட்? அடுத்து போலாங்க. அடுத்து ரிலேஷன்ஷிப் கான்செப்ட்ஸ். உறவு சம்பந்தமான கணக்குகள். ரொம்ப பேசிக்கா சொல்லணும் அப்படின்னா, ரத்த உறவுகள். பிளட் ரிலேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அதேதாங்க. ரைட். என்ன குடுத்திருக்காங்க அப்படிங்கிறது பார்ப்போம். ரைட். எடுத்த உடனே நம்ம கிட்ட ஸ்டேட்மெண்ட்ஸ் மாரி குடுக்காம, சிம்பிள்ஸ் மாரி எல்லாமே வச்சு குடுத்திருந்திருக்காங்க. அதாவது P ஹேஷ்டாக் Q மீன்ஸ் அப்படிங்கிறது P இஸ் த ஃபாதர் ஆஃப் Q அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி பிளஸ்னா மதரு, மைனஸ்னா பிரதரு, ஸ்டார்னா சிஸ்டர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கேள்வி குடுத்திருக்காங்க. அந்த கேள்விக்கு இப்ப நம்ம ஆன்சர் பண்ண போறோம். ரைட். P ஹேஷ்டாக் Q அப்படிங்கிறது Qவின் தந்தை P. அந்த மாரி ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குங்க. ரைட். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் கேள்வி நம்ம எழுதலாம். A பிளஸ் B ஹேஷ்டாக் C மைனஸ் D. என்ன கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா, Dக்கு A என்ன உறவு அப்படிங்கிறது கேள்வி. இப்ப இந்த கேள்வியை நம்ம ஆன்சர் பண்றதுக்கு ஒரு ஃபேமிலி ட்ரீ நம்ம டிரா பண்ணணும். இங்க கொடுத்திருக்க பிளஸ்க்கான ரிலேஷன்ஸை வச்சு நம்ம அந்த ட்ரீயை ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க இருக்கு பிளஸ். பிளஸ்னா என்ன எடுத்துங்க? கியூவின் தாய் பி அப்படின்னு எடுத்தோம். அப்போ பியினுடைய தாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ. பியினுடைய தாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைட். இங்க பி கியூன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்க ஏபின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஸோ கியூவின் தாய் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ செகண்ட் பேஸ் பி. பியினுடைய தாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ. ரைட். பியினுடைய தாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ அப்படிங்கிறது தெரியுது. ஏங்கிறது ஒரு ஃபீமேல் தாயின்னு சொல்லியிருக்கனால அவங்களுடைய ஜெண்டரை நான் பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறதுக்காக சர்க்கிள்ல நான் டினோட் பண்றேன். ஒருவேளை அவங்க மேலா இருந்துச்சாங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர்ல ஃபார்ம் பண்ண போறேன். அடுத்ததுங்க ஆஸ்ட்ராக் எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க. ஸோ கியூவின் தந்தை பின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல இது பி இது கியூன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கியூவின் தந்தை பி அப்படின்னா சியின் தந்தை பி. சியினோட சி அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைட். சியினுடைய தந்தை வந்து பின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். அப்ப பிங்கிறது ஒரு மேல். அடுத்து நம்ம சிக்கு வரலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? சி மைனஸ் டி. மைனஸ் டில நீங்க அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா ஆல்பபெட்ஸ் அங்க வேற இருக்கு, இங்க வேற இருக்கு. ரைட். நீங்க புரியறதுக்காக ஒரு முறை இந்த இடத்துல சும்மா எழுதி கூட பாத்துக்கலாம். பி கியூ. ஸோ கியூவின் சகோதரி பின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டி வினுடைய சகோதரி பின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப டியினுடைய சகோதரி சி. அப்போ ரைட். டியினுடைய சகோதரி வந்து மைனஸ்ல சகோதரன் வந்து பின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப டியினுடைய சகோதரன் சிங்க. அப்ப டின்னு ஒருத்தர் இருக்காரு. அவருடைய சகோதரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சி. அப்ப அவர் மேல்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ டிக்கும் அம்மா வந்து யாருன்னா பி, அப்பா வந்து யாருன்னா பியா தான் இருக்க போறாங்க. இப்ப அந்த ஃபேமிலி ட்ரீயை நம்ம டிரா பண்ணிட்டோம். இப்ப அதுல இருந்து கேட்கிற கேள்விக்கு ஆன்சர் பண்ணலாங்க. டிக்கு ஏ என்ன உறவு அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ டியினுடைய அப்பாவோட அம்மா தான் ஏ. அப்ப டிக்கு ஏ என்ன உறவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிராண்ட் மதர், பாட்டி அப்படின்னு சொல்லலாம். ஆன்சர் ஆப்ஷன் பி, கிராண்ட் மதர், பாட்டி. கிளியர்? ரைட். நான் திரும்பவும் ரிப்பீட் பண்றேங்க. ஸோ இந்த இடத்துல ஃபார்ம் பண்ணி இருக்கக்கூடிய ஈக்குவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபேமிலி ட்ரீ டிரா பண்றோம். அதை டிரா பண்ணிட்டு ஆன்சர் பண்றோம். இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபேமிலி ட்ரீ டிரா பண்றதோ, அதுக்கப்புறம் அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்றதோ பெரிய டிஃபிகல்டிஸ் எல்லாமே கிடையாது. ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் தான். அடுத்து அதுலயே ரெண்டாவதா இன்னொரு கேள்வி கொடுத்துருக்கோம். என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு இந்த ஈக்குவேஷன் மாதிரி ஒண்ணு கொடுத்துட்டு இதுல இருந்து கேள்வி கேட்டாங்க. இப்ப கேள்வியில இருந்து இதுல எது கரெக்டா இருக்கும்னு கேக்குறாங்க. என்னன்னா கீழ் உள்ளவற்றுள் எது ஈயின் அத்தை ஏ அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஈயினுடைய அத்தை ஏ அப்படிங்கிறது கீழே இருக்க ஆப்ஷன்ல எது சரியாக இருக்கும் அப்படிங்கிறது கேள்வி. சரிங்களா? ரைட். இப்ப நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஆப்ஷனும் நம்ம வெரிஃபை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பிளஸ் பி. இங்க ட்ரீ இங்க எழுதுவோம். ஏ பிளஸ் பி அப்படின்னா பி இன் தாய் வந்து ஏ. சோ பி இன் தாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ. அடுத்து மைனஸ். மைனஸ் அப்படின்னா வந்து சகோதரன். சியின் சகோதரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பி. சியினுடைய சகோதரன் பி. அடுத்தது ஸ்டார். ஸ்டார் அப்படிங்கிறது எங்க இருக்குங்க?
ஸோ ஸ்டார் அப்படிங்கிறதா இங்க ஹேஷ்டேகா இருந்திருக்கு. அடுத்து ஸ்டார். ரைட். ஸ்டார் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கியூவின் சகோதரி பி. அப்போ டியினுடைய சகோதரி வந்து சி. அப்ப டின்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுடைய சகோதரி வந்து சி. இவங்க எல்லாருக்கும் ஏ தான் அம்மா. ரைட். அடுத்து ஹேஷ்டேக். ஹேஷ்டேக் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்ல இருக்கு. கியூவின் தந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா பி. ஸோ ஈயினுடைய தந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா டி. அப்போ இவங்க தந்தை, இவங்களுக்கு கீழே ஒரு ஈ இருக்காங்க. இப்ப நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஈயினுடைய அத்தை ஏ அப்படின்னு கேள்வியில சொல்லியிருக்காங்க. அது இங்க அப்ளை ஆகுதான்னு பாருங்க. ஈயினுடைய ஈயின் அத்தை ஏ கிடையாது. இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் ஏங்கிறது ஈக்கு யாருங்க? பாட்டி. நமக்கு அத்தை வர மாதிரி இருக்கணும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடியது தப்பு. ரைட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கக்கூடியது ஃபேமிலி ட்ரீயை நம்ம டிரா பண்ணும்போது இந்த கேள்விக்கு அது அப்ளை ஆகல. இந்த கேள்வியில சொன்ன கண்டிஷனுக்கு அப்ளை ஆகல. ரைட். இப்போ நான் ஆன்சர்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆன்சர் ஆப்ஷன் சி ஆக இருக்கும். இங்க செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஏ ஸ்டார் பி. பி இன் சகோதரி ஏ. பி இன் சகோதரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ. ரைட். அடுத்தது ஹேஷ்டேக். ஹேஷ்டேக் அப்படின்னா தந்தை. ரைட். சியின் தந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா பி. சியினுடைய தந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா பி. ரைட். இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா கூட பிறந்தவங்க. ரைட். அடுத்தது ஸ்டார் டி கொடுத்திருக்காங்க. சி ஸ்டார் டி. அப்போ ஸ்டார் அப்படின்னா சகோதரி. ரைட். டியினுடைய சகோதரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சி. டின்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுடைய சகோதரி வந்து பாத்தீங்கன்னா சி. ரைட். ஸோ நெக்ஸ்ட் மைனஸ். மைனஸ் அப்படிங்கிறது வந்துட்டு எதை மீன் பண்ணுதுங்க? சகோதரன். ரைட். ஸோ டிக்கும் ஈக்கும் மைனஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இ அப்படிங்கிறவங்க டியினுடைய சகோதரன். ரைட். இ இ அப்படிங்கிறவங்க டியினுடைய சகோதரன். ஓகே. ஸோ இப்போ நமக்கு என்ன இங்க ரிலேட் ஆயிருந்திருக்கு அப்படின்னா, மறுபடியும் அந்த ஆன்சர்ல இருந்து பார்ப்போங்க. ஏ ஸ்டார் பி அப்படின்னு சொல்லும் பொழுதுங்க, பி அப்படிங்கிறவங்க வந்து ஏக்கு சகோதரங்கிறது தெரிஞ்சிச்சு. அடுத்து சியினுடைய தந்தை வந்து பி. ரைட். அப்ப இவங்க எல்லாருக்கும் இவங்களே தான் அப்பாவா இருக்க போறாரு. இப்போ கேள்வியில பாருங்க, ஈக்கு ஏ என்ன தொடர்பு அப்படின்னா, ஈவினுடைய அப்பா கூட பிறந்த ஒரு ஃபீமேல் தான் ஏ. அப்போ ஏ வந்து அத்தையாக இருக்க வாய்ப்பு. ஆன்சர் ஆப்ஷன் சி. ரைட். புரிஞ்சுக்க முடியுதா அப்படிங்கிறது பாருங்க. நான் திரும்பவும் அந்த ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, நீங்க ஒவ்வொரு ஆப்ஷனையும் வெரிஃபை பண்றதை விட நடுவுல நீங்க என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, கேள்வியில ஈயினுடைய அத்தை ஏன்னு சொல்லியிருக்காங்களா? ரைட். ஈயினுடைய அத்தை ஏவா இருக்க என்ன வாய்ப்பு? ஏங்கிறது ஒரு ஃபீமேலாக இருக்கணும். ஏங்கிறது ஒரு ஃபீமேல். அவங்க கூட பிறந்தவங்களுடைய குழந்தையாக ஈ இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அவங்க அத்தையா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க இந்த கண்டிஷனுக்குள்ளேயே என்னென்ன சிம்பிள்ஸ் வரணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. என்னென்ன சிம்பிள்ஸ் வரணும்? ரைட். கூட பிறந்தவங்களுக்கு தங்கச்சியா இருக்கணும் அப்படின்னா ஸ்டார் இருக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹேஷ்டேக் இருக்கணும். ஏன்னா ஹேஷ்டேக் இருந்தாதான் என்னவாக இருக்க போகுதுங்க? அப்பாவாக இருக்க போகுது. ரைட். அவங்க குழந்தைக்கு ஒருத்தர் வர போறாங்க. ரைட். இப்ப இந்த ஸ்டார் ஹேஷ்டேக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப இந்த ஸ்டாரும் ஹேஷ்டேகும் ஒரே இடத்துல இருக்கு. அடுத்த ஜெனரேஷனுக்குள்ள போகாம இருந்திருக்கு. சோ இதை வச்சே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம கிளாஸ்க்குள்ள போகும்பொழுது ரொம்ப டீடைலா அதை பத்தி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட். இங்க நம்ம வந்து பிளட் ரிலேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை 4வது டாபிக்கா சிலபஸ்ல இருந்து பார்த்துருக்கோம். அடுத்தது அடுத்த டாபிக் போலாம். ஸோ 5th டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா பசில், புதிர்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ 5th வந்து பாத்தீங்க அப்படின்னா பசில்ஸ், புதிர்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுங்க. ரைட். இதுல இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருந்துருப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ல நிறைய விஷயங்கள் கொடுத்துருந்துருப்பாங்க. அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு கேட்கிற கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். ரைட். ஸோ இதுல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்ப்போம். பி, கியூ, ஆர், எஸ், டி, யு மற்றும் வி ஆகிய 7 பேராசிரியர்கள் இருக்காங்க. அவர்களின் ஒவ்வொருவரும் இயற்பியல், வேதியியல், உயிரியல், ஆங்கிலம், கணிதம், பொருளியல் மற்றும் புவியியல் ஆகிய பாடங்களை அதே வரிசையில எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மாத்தி மாத்தி அந்த சப்ஜெக்ட் ஆர்டரை மட்டும் சொல்லி இருந்திருக்காங்க. இத்தனை சப்ஜெக்ட்ஸ் ஆளாளுக்கு ஒண்ணு எடுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரைட். அதே ஆர்டர்ல கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஆள் வேதியியல் எடுக்கிறாரு, 2வது ஆள் உயிரியல் எடுக்கிறாருங்கிறது கிடையாது. ரைட். சோ நெக்ஸ்ட் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திங்கள் முதல் ஞாயிறு வரை அதே வரிசையில் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை.
அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு நாள் பாடம் சொல்லி கொடுக்கின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கேள்விகளை கொடுத்திருக்காங்க. அதாவது வெள்ளிக்கிழமை ஆர் அப்படிங்கிறவர் உயிரியல் சொல்லி கொடுக்கிறாரு, இயற்பியல் சொல்லி கொடுக்கும் பேராசிரியர் பாடம் எடுக்கும் நாளில் முதல் நாள் கியூ கணிதம் எடுக்கின்றார். ஞாயிறு வி பாடம் எடுக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை விங்கிறவர் பாடம் எடுக்கிறாருங்க. ஆனால் வேதியியல் பாடத்தையோ அல்லது ஆங்கில பாடத்தையோ அவர் எடுக்கவில்லை. யூ பாடம் எடுக்கும் நாளுக்கும் ஒரு நாள் எஸ் பொருளியல் எடுக்கிறார். ஒரு நாள் முன்பு எஸ் வந்து பொறியியல் எடுக்கிறார். செவ்வாய்க்கிழமை பி புவியியல் எடுக்கிறாருங்க. டி ஆங்கில பாடம் எடுக்கவில்லை. ரைட், இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அடுத்தது அதுல இருந்து ஒரு சில கேள்விகள் கேட்டிருந்திருக்காங்க. முதல்ல அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருந்து நம்ம என்ன கேள்வி கேட்கறாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டரை நம்ம எழுதலாங்க. இந்த ஆர்டரை நம்ம எப்படி எழுத போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஆல்பபெட்ஸை வந்து எழுதலாங்க. பி கியூ ஆர் எஸ் டி யூ வி அப்படின்னு மொத்தம் 7 பேர் இருக்காங்க. அவங்க 7 பேரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க, எந்த டேல எடுக்கிறாங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா எழுதலாம். ஸோ முதல்ல கேள்வியில சப்ஜெக்டும் ஆர்டரா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, டேவும் ஆர்டரா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த 7 பேருங்கிறத ஆர்டரா எழுதினா போதும். இப்ப நம்ம ஒன் பை ஒன்னா ஒவ்வொருத்துக்கு கீழேயும் கேள்வியில என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த டேட்டா மூலியமா நம்ம என்ன எழுத முடியுமோ அதை எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வியிலே டைரக்டா இருக்கிறத எழுதுவோம், அப்புறம் நம்ம கெஸ் பண்ணி எழுதுறதான் எழுதுவோம். ரைட், இங்க இருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா கேள்வி இங்க இருந்து ஆரம்பிக்குது. வெள்ளிக்கிழமை ஆர் உயிரியல் சொல்லி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெள்ளிக்கிழமை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர் அப்படிங்கிறவர் உயிரியல் சொல்லி கொடுக்குறாரு. ரைட், வெள்ளிக்கிழமை ஆர் அப்படிங்கிறவர் வந்து நமக்கு என்ன சொல்லி தராருங்க, உயிரியல் சொல்லி கொடுக்குறாரு. அந்த இடத்துல நம்ம ஆருக்கு கீழே அதை எழுதிக்கலாம். ரைட், உயிரியல் அப்படிங்கிறது பயாலஜி. ஸோ பயாலஜி வந்து ஃப்ரைடே யார் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா ஆர் சொல்லி கொடுக்குறாரு. இது கேள்வியில இருக்கக்கூடிய டேட்டா ஒன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்து வந்து எழுதலாம். இயற்பியல் சொல்லி கொடுக்கும் பேராசிரியர் பாடம் எடுக்கும் நாளில் முதல் நாள் கியூ கணிதம் எடுக்கிறார்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இயற்பியல் சப்ஜெக்ட் யாரு சொல்லி தராங்களோ அவங்களுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய நாளுக்கு முன்னாடி நாள் வந்து கியூ அப்படிங்கிறவர் மேக்ஸ் சொல்லி தராருன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இயற்பியல் யார் எடுக்கிறாருன்னு சொல்லல, என்னைக்கு எடுக்கிறாங்கன்னு சொல்லல. அதனால இந்த இயற்பியல் அப்படியே விட்டுறலாம். கியூ அப்படிங்கிற ஒருத்தர் மேக்ஸ் சொல்லி தராருங்கிறது நமக்கு இந்த இடத்துல தெரிஞ்சிருக்குங்க, அதை எழுதிக்கலாம். ஸோ கியூ அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ் சொல்லி தராரு. ரைட், அது என்னைக்கு சொல்லி தராரு அப்படிங்கிறது இந்த இடத்துல கேள்வியில கொடுக்கல. ரைட், அது இருக்கட்டும், நம்ம அடுத்த டேட்டாக்குள்ள போகலாம். ஸோ அடுத்து என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இயற்பியல் சொல்லி கொடுக்கும் பேராசிரியரின் பாடம் எடுக்கும் ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா கியூ மேக்ஸ் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கனால ரைட், இயற்பியல் அப்படிங்கிறது பிசிக்ஸ். ரைட், நம்ம பிசிக்ஸை வந்து நம்ம அடுத்ததுல பார்ப்போம். நம்ம அடுத்தது வேற என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டாவை நம்ம பார்த்துக்கிட்டே வரலாங்க. ஞாயிறு வந்து வி பாடம் எடுக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை வி வந்து கிளாஸ் எடுக்கிறாரு. சண்டே டேக்கு இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை வி கிளாஸ் எடுக்கிறாரு. ஆனா என்ன கிளாஸ் எடுக்கிறாருங்கிற டேட்டா கிடையாது. ஓகே, ஸோ இப்போ கியூக்கு முன்னாடி நாளும் நம்மளால பிசிக்ஸ் எழுத முடியாது. ஏன்னா இந்த இடத்துல முன்னாடி நாள்னா இதுக்கு முன்னாடியே தான் கிளம்ப இருக்குங்கிறது கிடையாது. ஏன்னா அது மாறி கூட இருக்கலாங்கிறது கேள்வியில சொல்லியிருக்காங்க. ரைட், வி வந்து ஞாயிறு பாடம் எடுக்கிறார். ஆனால் வேதியியல் பாடத்தையோ அல்லது ஆங்கில பாடத்தையோ அவர் எடுக்கவில்லை. ஸோ வி அப்படிங்கிறவரு வேதியியல் கெமிஸ்ட்ரியையோ இல்ல இங்கிலீஷையோ அவர் எடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. அதை நோட் பண்ணி வச்சுக்கலாம், தேவைப்படும் ஆன்சர் பண்றதுக்கு. ரைட், அடுத்தது யூ பாடம் எடுக்கும் நாளுக்கு முதல் நாள் எஸ் பொருளியல் எடுக்கிறார். எஸ்ங்கிறவர் பொருளியல் எக்கனாமிக்ஸ் எடுக்கிறாரு. எஸ் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் எடுக்கிறாரு. அவர் எப்ப எக்கனாமிக்ஸ் எடுக்கிறாரு அப்படின்னா யூ பாடம் எடுக்கிறதுக்கு முதல் நாள்னு சொல்லியிருக்காங்க. அப்ப யூவும் எஸ்ஸும் அடுத்தடுத்த நாளாக இருக்க போறாங்கன்னு தெரியும். ஆனா எஸ்ஸே என்ன நாளும் தெரியாது, யூவும் என்ன நாளும் தெரியாது, தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கலாம். ரைட், சோ அடுத்து என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, செவ்வாய்க்கிழமை பி புவியியல் எடுக்கிறார். செவ்வாய்க்கிழமை வந்து பாத்தீங்க அப்படின்னா பிங்கிறது புவியியல் ஜியோகிராஃபி எடுக்கிறாருங்க. செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே. ரைட், செவ்வாய்க்கிழமை பி புவியியல் எடுக்கிறார். டி ஆங்கில பாடம் எடுக்கவில்லை. டி அப்படிங்கிறவர் இங்கிலீஷ் எடுக்கல, இவர் இங்கிலீஷ் எடுக்கல. ரைட்,
இப்ப நம்ம இவ்வளவுதான் கிவன் டேட்டா இருக்குங்க. இதை நம்ம கொடுத்துருக்க இதெல்லாமே டைரக்டா இருக்கக்கூடிய டேட்டாஸ். நல்லா நான் கவனிங்க. இந்த டேட்டா இருக்கட்டும், சப்ஜெக்டா இருக்கட்டும், எல்லாமே கேள்வியில டைரக்டா இருக்கக்கூடிய விஷயங்கள். ரைட், நிறைய எல்லாமே ஃபுல்லா இல்ல. ரைட், இதுக்கப்புறம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். என்னன்னா, பி என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறாருன்னு தெரிஞ்சிருச்சு. கியூ மேக்ஸ் எடுக்கிறாரு, ஆர் பயாலஜி எடுக்கிறாரு, எஸ் எக்கனாமிக்ஸ் பொருளியல் எடுக்கிறாருங்க. டி இங்கிலீஷ் எடுக்கல. இங்கிலீஷ் எடுக்கல அப்படின்னா வேற என்ன எடுக்கலாம் அவரு? வி வந்து பாத்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரியும் எடுக்கல, இங்கிலீஷும் எடுக்கல. இன்னும் மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்குங்க? 3 சப்ஜெக்ட் இருக்கு. ஒன்னு இங்கிலீஷ், இன்னொன்னு கெமிஸ்ட்ரி, ரைட், இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்குங்க? பிசிக்ஸ் இருக்கு. ரைட், பிசிக்ஸ். இன்னும் இந்த 3 சப்ஜெக்ட்ல ஒவ்வொருத்தரா வரலாம். வி அப்படிங்கிறவர் கெமிஸ்ட்ரியும் எடுக்கல, இங்கிலீஷும் எடுக்கல. அப்ப கண்டிப்பா வி என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறாருங்க? பிசிக்ஸ் எடுக்கிறாரு. ஈஸியா அது வருதா அப்படிங்கறத பாருங்க. இன்னும் 2 சப்ஜெக்ட் தான் இருக்கு. பிசிக்ஸ் போயிடுச்சுன்னா கெமிஸ்ட்ரியும் இங்கிலீஷும். டி இங்கிலீஷ் எடுக்கல அப்படின்னா கெமிஸ்ட்ரி எடுக்கிறாரு. அப்ப யூ என்ன எடுக்கிறாருங்க? இங்கிலீஷ் எடுக்கிறாரு. ரைட், எல்லாருக்கும் இப்ப நம்ம எழுதின சப்ஜெக்ட ஃபார்ம் பண்ணது புரியுதான்னு பாருங்க. நீங்க பெருசா மெனக்கெடவே இல்லைங்க. அந்த கேள்வியில கொடுத்தது அப்படியே எழுதிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா 3 பேருக்கான சப்ஜெக்ட் தெரியல, அந்த டேட்டாவை வச்சு நம்ம எழுதிட முடியுது. இப்போ நம்ம இந்த கிழமைகளை எழுத ட்ரை பண்ணுவோம். என்னென்ன கிழமையில என்னென்ன யார் யார் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரைட், மறுபடியும் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை படிப்போம். ரைட், என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ வெள்ளிக்கிழமை 6 உயிரியல் சொல்லி கொடுக்காங்கிறது முடிஞ்சுங்க. இயற்பியல் சொல்லி கொடுக்கும் பேராசிரியர் பாடம் எடுக்கும் நாளின் முதல் நாள் கியூ கணிதம் எடுக்கிறார். ஸோ இப்ப கியூவும் பிசிக்ஸ் யார் எடுக்கிறாருங்க? இயற்பியல்னு சொல்லியிருக்காங்களா? ரைட், பிசிக்ஸும். இப்போ கியூவும் பிசிக்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா இருக்க போதுங்க. ரைட், மேக்ஸ் எடுக்கிறவர் வந்து முதல் நாள் தான் இவர் எடுத்திருந்திருக்காரு. ரைட், அப்போ கியூக்கு அடுத்த நாள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் எடுக்க போறாருங்க? பிசிக்ஸ் எடுக்கிறாருங்க. ரைட், அப்ப இதுல இருந்து நம்ம கியூ என்ன டேன்னு புரிஞ்சுக்க முடியுமா? ரைட், வி வந்து பாத்தீங்க ரைட், இங்க நம்ம பிசிக்ஸ். ரைட், இந்த ஸ்டேட்மெண்ட் நான் மறுபடியும் சொல்றேன். இயற்பியல் சொல்லி கொடுக்கும் பேராசிரியர் பாடம் எடுக்கும் நாளில் முதல் நாள் கியூ கணிதம் பாடம் எடுக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. ரைட், இயற்பியல் சொல்லி கொடுக்கிறவர் ஞாயிற்றுக்கிழமை சொல்லி கொடுக்குறாருங்க. அதுக்கு முன்னாடி நாள் தான் மேக்ஸ் நடத்தியிருக்காரு கியூ. என்ன நாளா இருக்கும்? சாட்டர்டேவா இருக்கும், சனிக்கிழமையாக இருக்கும். எழுதிட முடிஞ்சுங்களா? ரைட், அடுத்தது வரலாம். இப்போ அடுத்தது இன்னும் யார் யார் இருக்காங்க? ஞாயிற்றுக்கிழமை வி எடுக்கிறாரு. யூ வந்து பாடம் எடுக்கும் நாளுக்கு முதல் நாள் எஸ் பொருளியல் எடுக்கிறார். அப்ப யூவும் எஸ்ஸும் கண்டினியூஸா இருக்க போறாருங்க. ரைட், இன்னும் என்னென்ன கிழமைகள் மிச்சம் இருக்கு? 3 கிழமைகள் தான் மிச்சம் இருக்கு. என்னென்ன இருக்குங்க? மண்டே இன்னும் வரல, டியூஸ்டே வந்துருச்சு, செவ்வாய் வந்துருச்சு, புதன் இன்னும் வரல, வியாழன் இன்னும் வரல, வெள்ளி வந்துருச்சு, சனி வந்துருச்சு, ஞாயிறு வந்துருச்சு. ரைட், இங்க என்ன டேட்டா நமக்கு 2 பேர் கண்டினியூஸா இருக்காங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, யூ பாடம் எடுக்கும் நாளுக்கு முதல் நாள் எஸ் பொருளியல் எடுக்கிறார். ரைட், யூக்கு முன்னாடி நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல கண்டினியூஸா இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா புதன் வியாழன். அப்ப எஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன்கிழமை வெனஸ்டே கிளாஸ் எடுக்கிறாருங்க. யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா வியாழன் கிழமை தேர்ஸ்டே கிளாஸ் எடுக்கிறாருங்க. மிச்சம் ஒண்ணு மண்டே, அது வந்து டி கிளாஸ் எடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். டி வந்து கெமிஸ்ட்ரி எடுக்கிறாரு. கிளியர்? இப்ப கேள்வியில இருக்கக்கூடிய மொத்த டேட்டாவையுமே நம்ம ஆன்சர் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அந்த கேள்வியில என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஆன்சர் பண்ணுவோம். ரைட், இப்போ இந்த ஒரு கேள்வியில கேட்டதுக்கு ஒன்னொன்னுக்கும் நம்ம ஆன்சர் பண்ணுவோம். என்னன்னா, டி எடுக்கும் பாடம் எது? டி என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறாருங்க? கெமிஸ்ட்ரி எடுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் கேள்வியினுடைய ஆன்சர் கெமிஸ்ட்ரி. ஆன்சர் ஆப்ஷன் பி. யூ எடுக்கும் பாடம் எது? யூ என்ன பாடம் எடுக்கிறாருங்க? இங்கிலீஷ் எடுக்கிறார். ஆங்கிலம். ஆன்சர் ஆப்ஷன் பி. டி எந்த நாளில் பாடம் எடுக்கிறார்? டி என்ன கிழமை பாடம் எடுக்கிறாரு அப்படின்னா திங்கட்கிழமை எடுக்கிறாரு, மண்டே. ஆப்ஷன் ஏ. யூ எந்த நாளில் பாடம் எடுக்கிறார்? யூ அப்படிங்கிறவரு என்ன கிழமை பாடம் எடுக்கிறாருன்னா வியாழன் கிழமை பாடம் எடுக்கிறாருங்க, தேர்ஸ்டே. சோ வியாழன். ஆன்சர் ஆப்ஷன் பி. வி சொல்லி கொடுக்கும் பாடம் எது? வி பிசிக்ஸ் சொல்லி கொடுக்கிறாருங்க. வி வந்து பிசிக்ஸ். பிசிக்ஸ் இயற்பியல் அப்படிங்கிறது ஆப்ஷன்ல இல்ல, இவற்றில் ஏதும் இல்லை அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ கரெக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசிக்ஸ், இயற்பியல். ரைட், 5 கேள்வி பார்த்துருந்துருக்கோம் இந்த ஒரு டாபிக்ல. இதுதான் பசில்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ரைட், பசில்ஸ் புதிர்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதுல ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த மாதிரியான ஒரு கேள்வி கொடுத்துருந்துருக்கேன். சார், இப்போ இவ்வளவு பெரிய
பேராகிராஃபை கொடுத்து கேள்வி கேட்பாங்களா அப்படின்னா கண்டிப்பா கேட்பாங்க. இப்படிதான் ரீசனிங் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? நம்ம ஆப்டிடியூட்ல மேக்ஸுக்குள்ள பார்க்கும்பொழுது இந்த மாதிரியான ரீசனிங்ஸ் எல்லாம் படிச்சிருக்க மாட்டோம். ரைட்? இப்போ ஸ்பெஷலா ரீசனிங் டாபிக்ல போகும் பொழுதுங்க இந்த மாதிரி தான் எக்ஸாம்ல கேள்விகள் கேட்பாங்க. இப்ப நான் இந்த ஒரு பேராகிராஃபை கொடுத்துட்டு 5 கேள்வி கேட்டிருந்திருக்கேன். அந்த மாதிரி எக்ஸாம்ல குறைஞ்சது 3 கேள்வியாவது கேட்கலாம். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறதே 27 டாபிக். ஆனா 40 கேள்வி கேட்கணும். ஒரு டாபிக் ஒரு கேள்வின்னு கேட்டா கூட இன்னும் 13 கேள்வி மிச்சம் இருக்கு. அப்ப அந்த 13 கேள்விகளை இந்த மாதிரி தான் ஸ்பிளிட் ஆகும். இந்த மாதிரி பேராகிராஃப் பேஸ் பண்ண மாதிரி கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா 2 to 3 கேள்விகள் வரைக்கும் கேட்கலாம். சரிங்களா? ரைட். இப்போ இந்த கேள்விக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆன்சர் பண்றதுக்கான நேரம் அதிகமா இருந்ததுக்கான காரணம், அந்த கேள்வியை எப்படி படிக்கணும், அதுல என்னென்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்ம பொறுமையா பேசினனாலங்க. ரைட். இதை நீங்க ஒரு 5வது கேள்வி 10வது கேள்வி இதே மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணும் பொழுதுங்க வேகமா உங்களால போட்டுற முடியும். அதுதான் முதல்ல சொல்லியிருந்தேன். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் எது தேவைங்க? பிராக்டிஸ். பிராக்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்மளால டைமுக்குள்ள ஆன்சர் பண்ண முடியும். ரைட். அதெல்லாமே நம்ம கிளாஸ்ல 1 by 1 பார்ப்போம். ஓகே. சோ அடுத்த டாபிக்ல போலாங்க. 6வது டாபிக் பகடை, டைஸ். யாருக்குமே புதுசு கிடையாது. நீங்க ப்ரிலிம்ஸ்லயே படிச்ச விஷயம் தாங்க. சோ என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இப்படி ஒரு ஷீட் இருக்கு. இந்த ஷீட்டை ரைட் ஒரு பகடையை உரிச்சு ஓபன் பண்ணி வச்சா எப்படி இருக்குமோ இந்த மாதிரி இருக்குங்க. ரைட். மடிக்கப்படாத பெட்டியை மடிக்கும் பொழுது கீழே உள்ளவற்றில் எந்த பெட்டி உருவாகாது அப்படிங்கிறது கேள்வி. எது வராதுன்னு கேட்கிறாங்க. என்ன கான்செப்ட் வச்சு நம்ம ஆன்சர் பண்ணுவோம்? ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ரெண்டும் ஒரே வியூல பார்க்க முடியாதுங்கிற ஒரு பேசிக் கேள்வி வச்சு பார்ப்போங்க. அதுதான் இங்க நம்ம யூஸ் பண்ண போறோம். ரைட். இந்த இடத்துல இ அப்படிங்கிறது இருக்கு. ஓகே. முதல்ல இதுல எது ஆப்போசிட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஏவினுடைய ஆப்போசிட் சி. ஏவினுடைய ஆப்போசிட் சி. பியினுடைய ஆப்போசிட் இ. ஒன்னு விட்டு சொல்லணும். ஒரு லைனே விட்டு சொல்ல போறோம். பியினுடைய ஆப்போசிட் இங்க. அடுத்து டியினுடைய ஆப்போசிட் எஃப். இதை தெரிஞ்சுக்கிட்டு இங்க நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனா நம்ம பார்க்க போறோம். ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ரெண்டும் ஒரே வியூல வரக்கூடாதுங்க. பியினுடைய ஆப்போசிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இ. இந்த 3ல அது இல்ல. சியினுடைய ஆப்போசிட் வந்து ஏ. இங்க இல்ல. டியினுடைய ஆப்போசிட் எஃப். அதுவும் இங்க இல்ல. அப்ப ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய எதுவுமே ஒரே வியூல இங்க இல்லாத மாதிரி இருக்கு. அப்ப இந்த டைஸ்ங்கிறது வரும். கேள்வியில எது வராதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இது வரும். ஓகே. அடுத்த ஆப்ஷனை செக் பண்ணலாம். டி. டியினுடைய ஆப்போசிட் எஃப். ஏனுடைய ஆப்போசிட் பி. ஏவினுடைய ஆப்போசிட் சி. இதுவும் வரும். ரைட். ஆப்போசிட் ஒரே வியூல வராத மாதிரி தான் இருக்கு. அடுத்து ஈனுடைய ஆப்போசிட் வந்து பாத்தீங்கன்னா பி. ஆனா இங்க இருக்கு. ஈனுடைய ஆப்போசிட் பி. இயும் பியும் ஒரே வியூல வந்திருக்கு. அப்ப இதுதான் தப்பு. கேள்வியில எது வராதுன்னு கேட்டு வந்திருக்காங்க. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. இந்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது அந்த ஷீட்டை மடக்கணும் அப்படின்னா இந்த பகடை அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகாது. அந்த ஷீட்டை மடக்கணும் அப்படின்னா இந்த பகடைங்கிறது ஃபார்ம் ஆகாது. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ரைட். அடுத்ததையும் வெரிஃபை பண்ணிடலாம். எஃப்னுடைய ஆப்போசிட் வந்து டி. இங்க தெரியல. ஈனுடைய ஆப்போசிட் பி தெரியல. சினுடைய ஆப்போசிட் ஏ தெரியல. அப்போ இந்த பகடையும் வரும். இந்த ஏ டி ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் டி இது 3மே வரும். ஆப்ஷன் சி மட்டும் வராது. வராததான் கேள்வியில கேட்டிருந்திருக்காங்க. ரைட். இதெல்லாம் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாதுங்க. cannot be. ரைட். எது வராதுன்னு கேட்டிருந்திருக்காங்க. அப்போ ஆப்ஷன் அது கேள்வியை தெளிவா படிச்சு ஆன்சர் பண்ணணும். உருவாகாதுன்னு கேட்டிருந்திருக்காங்க. ரைட். நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வருது அப்படின்னா உடனே அதை சூஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா எது வரும்னு கேட்கல, எது வராதுன்னு கேட்கிறாங்க. ரைட். அடுத்தது 7வது டாபிக்ங்க. 7வது சிலபஸ்ல இருக்கக்கூடிய கான்செப்ட் டைரக்ஷன்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ். டைரக்ஷன்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, திசை மற்றும் தூரம் அப்படிங்கிற பேசிக்கா நம்ம என்ன டாபிக் அதை படிப்போங்க. ஸோ பேசிக்கா இது என்ன டாபிக்கா நம்ம படிப்போம் அப்படின்னா டைரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். அதுதான் இங்க இருக்கக்கூடிய கான்செப்டுங்க. ஸோ ஒருத்தர் எந்த வழியெல்லாம் போறாரு அப்படிங்கிறத வச்சு கொடுத்துருந்துருப்பாங்க. அதுல இருந்து ஒரு கேள்வி கேட்டுருப்பாங்க. ஆன்சர் பண்ணலாமா? ரைட். புள்ளி டி இன் வடக்கில் 15 மீட்டர் தூரத்தில் புள்ளி இ உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. புள்ளி டி. டின்னு ஒரு பாயிண்ட் இருக்குங்க. டிங்கிற ஒரு பாயிண்ட்ல இருந்து வடக்கில் 15 மீட்டர் தூரத்துல இ புள்ளி இருக்கு. அப்ப ஈங்கிற ஒரு பாயிண்ட் இங்க இருக்குங்க. எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்னா 15 மீட்டர். நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா டிக்கு வடக்குன்னு சொல்லியிருக்காங்க. டியினுடைய நார்த்னு சொல்லியிருக்கனால டிக்கு மேல சைடு தான் நார்த் இருக்கும், வடக்கு இருக்கும். அதனால மேல இ போட்டிருந்திருக்கேன். அடுத்து புள்ளி சி இன் 20 மீட்டர் வடக்கில் புள்ளி எஃப் உள்ளது.
இப்ப சிக்கும் எஃப்க்கும் இங்க சம்பந்தமே இல்ல, ரைட்? அதை நம்ம தனியா கூட டிரா பண்ணிக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க? புள்ளி சியின் 20 மீட்டர் வடக்கில் புள்ளி எஃப் உள்ளது. அப்போ 20 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல எஃப்ங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. அடுத்தது எழுதலாம். புள்ளி எஃப் இன் கிழக்கில் 35 மீட்டர் தூரத்தில் புள்ளி ஏ உள்ளது. ஸோ எஃப் இங்க இருக்கு. எஃப்னுடைய கிழக்கு அப்படின்னா இந்த பக்கம். அதுல 35 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. புள்ளி ஏ இன் 25 மீட்டர் தெற்கில் புள்ளி பி உள்ளது. ஸோ புள்ளி ஏல இருந்து 25 மீட்டர் கீழே வந்தோம் அப்படின்னாங்க புள்ளி பி அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. அடுத்து புள்ளி பி இன் 20 மீட்டர் கிழக்கில் இ உள்ளது. இப்ப இதை கொண்டது கனெக்ட் பண்ணிக்கலாம். பில இருந்து 20 மீட்டர் கிழக்குல வந்துதான் இ இருக்கு. இப்போ இந்த இடத்த நம்ம 20 மீட்டர் கிழக்குல இ இருக்கு. இப்ப இந்த இ கூட என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லி நம்ம டிரா பண்ணிருக்கோமோ அதை இங்க நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இ இருக்கு. இல இருந்து கீழே 15 மீட்டர்ல டி இருக்கு. இப்ப என்ன கேள்வி கேட்கிறாங்கிறத பார்ப்போம். புள்ளி பி ஐ பொறுத்த புள்ளி பி ஐ ஒப்பிடுகையில் புள்ளி எஃப் எந்த திசையில் உள்ளது? ரைட்? புள்ளி பி பொறுத்துங்க எஃப் எந்த திசையில இருக்கு அப்படிங்கிறது கேள்வி. யாரை பொறுத்து கேட்கிறாங்களோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பிளஸ் மார்க் போட்டுட்டு அது என்ன டைரக்ஷன் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ரைட்? இப்போ இங்க இருந்து பார்த்தோம் அப்படின்னா எஃப்ங்கிறது இந்த குவார்டர்ல இருக்கு. இந்த குவார்டர்ல இருந்துச்சு அப்படின்னா இது நார்த், இது வெஸ்ட். அப்ப நார்த் வெஸ்ட்னு சொல்லலாமா? நார்த் வெஸ்ட், வட மேற்கு அப்படிங்கிறது ஆன்சர். புள்ளி பிஐ பொறுத்து புள்ளி எஃப் என்ன டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னா நார்த் வெஸ்ட், வடமேற்கு திசையில இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி இருக்குங்க, டைரக்ஷன்ஸ் கேள்விகள் இருக்கும். டைரக்ஷன்ஸ் கேள்விகள் எல்லா டாபிக்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்தது மட்டுமே தான் மொத்த கான்செப்ட்ங்கிறது கிடையாதுங்க. நிறைய டைப்ஸ் ஆஃப் கான்செப்ட் இருக்குங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒவ்வொரு கேள்விகள் நம்ம பார்த்துக்கிட்டே வரும். அடுத்து வென் டயக்ராம் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கான்செப்ட். ஸோ வென் டயக்ராம்ல 3 பேர்த்த கொடுத்துருக்காங்க. ஒரு கிராஜுவேட், ஒரு டீச்சரு, ஒரு பிளேயர். இவங்க 3 பேருக்கு தொடர்பா இருக்கக்கூடிய ஒரு வென் டயக்ராம் ரைட் வரைய சொல்லி கேட்கிறாங்க. வென் வரைபடம் வரைய சொல்லி கேட்கிறாங்க. இப்போ கிராஜுவேட், பிளேயர்ஸ் ரைட் நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். ரைட்? புரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆப்ஷன் பி வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆப்ஷன் பி வருமா? கிராஜுவேட்னா, டீச்சர்னா, பிளேயர்னா 3 பேரும் சம்பந்தம் இல்லாம இருக்காங்களா? கண்டிப்பா கிடையாது. இதுல இவங்களுடைய சம்பந்தத்தோட நம்ம எழுதுவோம். என்னன்னா ரைட், முதல்ல டிகிரி படிச்சாதான் நம்ம டீச்சரே ஆக முடியும். ரைட்? டிகிரி படிச்சாதான் நம்ம டீச்சரே ஆக முடியும். ஆனா டிகிரி படிச்சவங்க எல்லாருமே டீச்சர்னு நம்ம சொல்லிட முடியாது. டிகிரி படிச்சவங்கல சில ஆட்கள் வந்து டீச்சராக இருப்பாங்க. ஆனா எல்லா டீச்சரும் டிகிரி படிச்சவங்களா தான் இருப்பாங்க. அதனால எப்படி நம்ம இதை ட்ரா பண்ணலாம் அப்படின்னா, இது டீச்சருங்க. இது அதுக்கு மேல வரக்கூடிய ஒரு சர்க்கிளை நம்ம என்னன்னு சொல்லலாம்? கிராஜுவேட்ஸ்னு சொல்லலாமா? படிப்பு கிராஜுவேட்ஸ் அப்படிங்கிறது பட்டதாரின்னு சொல்லலாமா? ரைட்? நம்ம நம்ம டிரா வரைஞ்சது புரிஞ்சிருக்கா அப்படிங்கிறது பாருங்க. ஆசிரியர்கள் எல்லாருமே பட்டதாரிகளாக இருப்பாங்க. ஆனா எல்லா பட்டதாரிகளும் ஆசிரியர் கிடையாது. ஆசிரியர் இல்லாம டாக்டரா இருக்கலாம், வேற வேலை கூட செய்யலாம். சரிங்களா? ரைட். அடுத்தது விளையாட்டு வீரர்கள். படித்தவர்களும் பட்டதாரிகளும் விளையாட்டு வீரர்களாக இருக்கலாம், ஆசிரியரும் விளையாட்டு வீரர்களாக இருக்கலாம். அப்ப இந்த 2 வட்டத்தையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு வட்டம், இது விளையாட்டு வீரர்கள், பிளேயர்ஸ். ஸோ அந்த மாதிரி எந்த ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ரைட்? இது நம்ம டீச்சர் எடுத்துக்கலாம், இதை கிராஜுவேட்ஸ் எடுத்துக்கலாம், இதை பிளேயர்ஸ் எடுத்துக்கலாம். இப்ப இது மூலியமா எல்லா டீச்சர்ஸும் கிராஜுவேட்ஸா இருப்பாங்க. பிளேயர்ஸ் வந்து படிச்சவங்களும் இருப்பாங்க, டீச்சரா இருக்கிறவங்களும் இருப்பாங்க, வேற ஆட்களும் இருப்பாங்க. அதனால வட்டத்தை விட்டு அது வெளியவும் இருக்கு. வென் டயக்ராம் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கான்செப்ட். வென் டயக்ராம் கான்செப்டே சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நமக்கு இதுக்கு முன்னாடி நீங்க மேக்ஸ்ல எல்லாமே வென் டயக்ராம் வச்சு எல்லாம் பெருசா கேள்விகள் எல்லாம் பார்த்திருக்க மாட்டீங்க. ரீசனிங்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்த டாபிக் 9வது டாபிக்ங்க ஆல்பா நியூமரிக் ரீசனிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ ஆல்பா நியூமரிக் ரீசனிங் அப்படிங்கிறது என்னன்னா ரைட், இந்த மாதிரி நம்ம ப்ரிலிம்ஸ்லேயே பார்த்த கேள்விகளாக தான் இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதான் ஆல்பா நியூமரிக்னு சொல்றாங்க. நம்பர் இருக்கும், சிம்பிள்ஸ் இருக்கும், ஆல்பபெட்ஸ் இருக்கும். அதுல ஏதாவது ஒரு பேட்டர்னை கேள்வியா கேட்பாங்க. என்னன்னா இதுல இ மற்றும் ஏ என்ற இடங்கள் ஒன்றுக்கொன்று மாற்றப்பட்டு இ எங்க இருக்கு, இந்த ஈக்கு பதிலா இங்க ஏ வந்துருது, இங்க ஏக்கு பதிலா இ வந்துருது. இது ரெண்டையும் ஒன்னொன்னா மாத்திக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே போல் ஆர் மற்றும் யூ இடங்கள் மாத்திக்கிறாங்க. ஆருக்கு பதிலா யூ வந்துருது, யூக்கு பதிலா ஆரை ரீப்ளேஸ் பண்றோம். அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்னன்னா எத்தனை குறியீடுகள்
எத்தனை குறியீடுகள், எத்தனை சிம்பிள்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னால் அல்லது பின்னால் ஒரு உயிரெழுத்து இடம்பெறும். அதுக்கு உயிரெழுத்துனா வவல்ஸ். ஏஇ ஐஓயு அப்படிங்கிறது வவல்ஸ். எத்தனை உயிரெழுத்துக்கள் வந்து சிம்பிளுக்கு முன்னாடியோ இல்ல பின்னாடியோ இருக்க மாதிரி எத்தனை சிம்பிள்ஸ் இருக்குங்கிறது கேள்வி. நீங்க சிம்பிள்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் சிம்பிள்ஸை மட்டும் ஹைலைட் பண்றேன். இது ஒரு சிம்பிள். இந்த சிம்பிளுக்கு பின்னாடி ப்ரீவியஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா யூ அப்படிங்கிற ஒரு வவல் இருக்க. ரைட். அடுத்த சிம்பிள் இங்க. இந்த சிம்பிளுக்கு பின்னாடி ஏங்கிற ஒரு வவல் இருக்குங்க. அடுத்து இங்க இந்த சிம்பிளுக்கு முன்னாடி பேக் சைட் ப்ரீவியஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈங்கிற ஒரு வவல் இருக்கு. அதுக்கப்புறம் சிம்பிளே கிடையாது. 3 சிம்பிள். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி. கேள்வியில எத்தனை சிம்பிள்ஸ் இருக்குன்னு கேட்கலைங்க. ஒவ்வொரு சிம்பிளுக்கும் முன்னாடியோ பின்னாடியோ வவல் வர மாதிரி எத்தனை இருக்குன்னு கேட்கறாங்க. 3 பாசிபிள் இருக்குங்க. ரைட். அடுத்தது இதுதான் ஆல்பா நியூமரிக் ரீசனிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சீக்வன்ஸ்ல இருந்து கேள்விகள் ஒரு 4-5 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குங்க. அதுல ஒரு கேள்வி நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த டாபிக் உள்ள போலாம். அரித்மெட்டிக் ரீசனிங், எண் கணித பகுப்பாய்வு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அரித்மெட்டிக் ரீசனிங் அப்படிங்கிறது நம்ம நார்மலா கணக்கு போடக்கூடிய கேள்வி. ரைட். அரித்மெட்டிக் ரீசனிங் அப்படிங்கும் போதுங்க நம்ம நார்மலா கணக்கு போடுற மாதிரியான ஒரு கான்செப்டாக இருக்க போகுது. அதுல ஏதாவது ஒரு ரீசனிங் பேஸ் பண்ண மாதிரி ஒரு கான்செப்ட் ஓரியன்டா ஒரு கேள்வியை கொடுத்துருப்பாங்க. அந்த கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு புத்தகம் ஒன்றின் பக்கங்களுக்கு 1 முதல் தொடங்கி 3189 வரை மொத்த இலக்கங்களை ஒரு அர்ச்சகர் குறித்தார் எனில் புத்தகத்தில் உள்ள பக்கங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படிங்கிறது கேள்வி. அதாவதுங்க கான்செப்ட் என்னன்னா, ஒரு புக்கு பிரிண்ட் பண்றவரு 1ல இருந்து 3189 டிஜிட்ஸை யூஸ் பண்ணியிருக்காரு அந்த புக்குக்கு நம்பர் போடுறதுக்கு. புக்ல பேஜ் நம்பர் போடுவோம் இல்லைங்களா, அந்த பேஜ் நம்பர் போடுறதுக்கு 3189 பக்கம் கிடையாதுங்க, 3189 நம்பர்ஸை யூஸ் பண்ணியிருக்காரு. அப்ப அதனுடைய அந்த புக்கினுடைய நம்பர் ஆஃப் பேஜஸ் எவ்வளவுங்கிறது கேள்வி. ரைட். இப்ப நம்ம மொத்தம் அந்த டிஜிட்ஸை வச்சுக்கிட்டு பக்கங்களை எப்படி நம்ம ஃப்ரேம் பண்றது அப்படிங்கிறத கவனிங்க. இப்போ பேஜ் நம்பர் 1ல இருந்து 9 வரைக்கும் எல்லாமே சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸா. அப்போ அந்த இடத்துல ஒவ்வொரு டிஜிட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்களா? ரைட். அப்போ எத்தனை டிஜிட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாருங்க? 9 டிஜிட், 9 இலக்கங்களை யூஸ் பண்ணியிருப்பாரு. அப்போ சிங்கிள் டிஜிட் பேஜுக்கெல்லாம் 9 இலக்கங்கள் அப்படின்னு மொத்தம் 9 இலக்கங்களை எடுத்திருப்பாருங்க. அடுத்து 2 டிஜிட்ஸ் நம்பர் வர மாதிரி இருக்கக்கூடிய பேஜஸ் எதுல இருந்துங்க? 100ல இருந்து 99 வரைக்கும் நீங்க 10ல இருந்து 99 வரைக்கும் 10வது பக்கத்துல இருந்து 99வது பக்கம் வரைக்கும் நீங்க நம்பர் போடணும் அப்படின்னா 2 இலக்கங்களை யூஸ் பண்ணணும். எத்தனை இலக்கங்களை யூஸ் பண்றோங்கிறத நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம். ரைட். இப்ப 99ல 9 கழிச்சுட்டு மீதி எல்லாமே 2 டிஜிட் நம்பர்ஸுங்க. அப்போ 99ல 9 கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி 90. அப்போ 90 2 டிஜிட் நம்பர்ஸா நம்ம அந்த பேஜ்ல யூஸ் பண்ண போறோம். ஒவ்வொரு இதுக்குமே வந்து பேஜ்லயே 2 டிஜிட்ஸ் யூஸ் பண்ண போறோம். அதனாலதான் 2 யூஸ் பண்ணியிருக்கேன். 180 டிஜிட்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததுங்க 3 டிஜிட்டுங்க. 100ல இருந்து 999 வரைக்கும் வந்து 3 டிஜிட் நம்பர்ஸை யூஸ் பண்ணணும். எத்தனை 3 டிஜிட் நம்பர்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 999ல இருந்து 99 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 3 டிஜிட் நம்பர்ஸ் எல்லாமே கிடைச்சிடும். அப்ப 900. ஸோ 2700 டிஜிட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவராலா 3 டிஜிட் நம்பர்ஸும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ 4 டிஜிட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா 1000ல இருந்து 999 வரைக்கும் நீங்க 4 டிஜிட் நம்பர்ஸ். ஆனா 10,000 தாண்டுது. ஆனா இங்க நம்ம யூஸ் பண்ற டிஜிட்ஸே 3000 சில்லற தான். அப்போ இதை முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இப்போ 3 டிஜிட் வரைக்கும், அதாவது பேஜ் நம்பர் 1ல இருந்து 999 வரைக்கும் எத்தனை டிஜிட்ஸை யூஸ் பண்ணியிருப்போங்கிறது இங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ 2889. ரைட். 1ஆம் நம்பர் பேஜ்ல இருந்துங்க 999வது பேஜ் வரைக்கும், பேஜ் நம்பர் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண டிஜிட்ஸினுடைய கவுண்ட் வந்து 2889. ரைட். இங்க 3189 மொத்தமா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை கழிப்போம். ஸோ மீதி இருக்கக்கூடிய 300 அப்படிங்கிறது 4 டிஜிட் நம்பர்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் டிஜிட்ஸுங்க. இப்போ 300 டிஜிட்டை வச்சு நம்ம எத்தனை நம்பரை ஃப்ரேம் பண்ண முடியும் அப்படின்னா ஒவ்வொரு நம்பர்லயும் 4 டிஜிட்ஸ் இருக்கும். அப்ப 4ஆல டிவைட் பண்ணும் பொழுது 75 நம்பர்ஸை நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ
999 கூட 75 சேர்த்தும் பொழுதுங்க அந்த புக்ல மொத்தம் 1074 பக்கங்கள் இருக்குங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. 1074 பக்கங்கள் இருக்கு. அப்ப 1074 பக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு புக்குக்கு 1ல இருந்து 1074 வரைக்கும் நம்ம நம்பர் போடணும் அப்படின்னா மொத்தம் 3189 நம்பரை யூஸ் பண்ணி ஆகணும். கிளியர்? கேள்வி 2 விதமா கேட்கலாம். இப்ப இந்த புக்ல 1074 பக்கங்கள் இருக்குன்னா எத்தனை டிஜிட்ஸை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 3189. இப்ப அதே கேள்வி இங்க ரிவர்ஸ்ல இருந்திருக்கு. கிளியர்? ரைட். இந்த மாதிரி இது என்ன டாபிக்கா நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க? அரித்மெட்ரிக் ரீசனிங். நீங்க ஏஜஸ் கேள்வி கூட கேட்பாங்க. ரேஷியோல ஏஜஸ் அப்படிங்கிறது படிச்சிருக்கீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஏஜஸ் கேள்வியுமே இந்த அரித்மெட்ரிக் ரீசனிங் அப்படிங்கிற டாபிக் உள்ள வருங்க. அடுத்த டாபிக் உள்ள போகலாம். So verification of truth of the statement. கூற்றின் உண்மை தன்மை சரிபார்த்தல். ரைட். அதாவது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா choose the best alternatives as the answer. A tree always has which of the following? கீழ்கண்டவற்றில் எது ஒரு மரத்துடன் எப்பொழுதுமே இருக்கும்? ஒரு மரத்து கூட சம்பந்தப்பட்டதுல எது எப்பவுமே இருக்கும்? பிரான்ச்சஸ், கிளைகள், லீவ்ஸ், இலைகள், ஃப்ரூட்ஸ், பழங்கள், ரூட்ஸ், வேர்கள், ஷேடோ, நிழல். எல்லாமே நான் 5மே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரத்தோட சம்பந்தப்பட்டதுங்க. இந்த கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆஃப் த ட்ரூத் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னன்னா இந்த மாதிரி ஒரு கேள்வியில 4-5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்துருப்பாங்க. அதுல எது ரிலேட்டடா அதுக்கு உண்மை தன்மையை சொல்றது. ரைட். எப்பயும் இந்த கேள்வியில மரத்து கூட எப்பயுமே இருக்கிறது எதுன்னு கேட்டிருந்திருக்காங்க. ரைட். அதுல எது இந்த 3மே அந்த 5மே மரத்து கூட இருக்கிறது தான் எப்பயுமே இருக்கிறது. மெயின் எது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுல எது மெயினா அப்படின்னா ரூட்ஸ், வேர்கள். வேர் இல்லைன்னா முதல்ல மரமே இல்லை. ரைட். ஒரு மரம் கிளை இல்லாம கூட இருக்கும், இலை இல்லாம கூட இருக்கும், நிழல் இல்லாம கூட இருக்கலாம். ரைட் சார், எப்படி சார் நிழல் இல்லாம இருக்கும்? இருட்டாயிருச்சுன்னா நிழல் இருக்காது. நிழல் இல்லாம கூட இருக்கலாம், ஆனா வேர் இல்லாம இருக்க முடியாது. அப்ப ரூட்ஸ் அப்படிங்கிறது ஆன்சர். அப்ப வெரிஃபிகேஷன் ஆஃப் த ட்ரூத் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எப்படி கேள்விகள் கேட்பாங்கிறது உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? கூற்றின் உண்மை தன்மை சரிபார்த்தல் அப்படிங்கிற கான்செப்ட்ல இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குங்க. அதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது அதை எப்படி யோசிக்கணுங்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். அடுத்த டாபிக் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்ஸ். ஸோ சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்ஸுங்க. ரைட். காரணத்துடன் வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். ரைட். ஸோ ஒரே மாதிரி இருக்கும், ஆனா அதுல என்ன டிஃபரன்ஸ், ஒன்று டிஃப்ரெண்டா ஒன்று இருக்கும். அது எதுன்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்னன்னா ஸோ பனானா வாழைப்பழம், ஆரஞ்சு, பைனாப்பிள், திராட்சை. ஸோ இதுல எது ஆட் மேன் அவுட் ஒரு ரீசனோட சொல்லணும். ரைட். எது இதுல வித்தியாசமா இருக்கு? எல்லாமே பழங்கள் தான், எல்லாமே பழங்கள் தான். இதுல எது வித்தியாசமா இருக்கு அப்படின்னா திராட்சைங்கிறது வித்தியாசமா இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் டி, திராட்சை. ஏன்? வாழைப்பழமா இருக்கட்டும், ஆரஞ்சா இருக்கட்டும், அன்னாச்சி பழமா இருக்கட்டும், மேல தோலை உரிச்சாதான் சாப்பிட முடியும், திராட்சைய உரிக்காமையே சாப்பிட முடியும். அதுதான் இதனுடைய வித்தியாசம். ரைட். இதுல சிமிலாரிட்டிஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒற்றுமை அப்படிங்கிறது என்னன்னா, இது எல்லாமே வந்து ஃப்ரூட்ஸ், எல்லாமே பழங்கள். அதுல இருக்கக்கூடிய வேற்றுமை என்னன்னா, ரைட், திராட்சையை தவிர மீது எல்லாமே உரிக்காமையே நம்மளால அந்த தோலை உரிக்காமையே நம்மளால சாப்பிட முடியும். திராட்சையை தவிர மீது எல்லாமே வந்து உரிச்சா மட்டும்தான் சாப்பிட முடியும், திராட்சையை உரிக்காமையே சாப்பிட முடியும். அதுதான் இதுல இருக்கக்கூடிய ஆட் ஒண்ணு, தவறான ஒண்ணு, பொருந்தாத ஒண்ணு, அந்த மாதிரி கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் கேலண்டர். ஸோ கேலண்டர் டாபிக் பொறுத்த வரைக்கும் ஸோ 2005 மார்ச் மாசத்துல எந்தெந்த தேதியெல்லாம் வெள்ளிக்கிழமையாக இருக்கும் அப்படிங்கிறது கேள்வி. ஸோ 2005 எந்தெந்த இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையாக இருக்கும் அப்படிங்கிறது கேள்வி. இப்ப முதல்ல நம்ம 2005 வரைக்கும், முதல்ல 2005 1ஆம் தேதி, ஜனவரி 1ஆம் தேதி என்ன கிழமையாக இருக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட். இப்போ 2005ங்கிற வருஷம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா 2004 வரைக்கும் முடிஞ்சிருக்கும். 2004ல எத்தனை ஆட் டேஸ்? ஒரே ஒரு கான்செப்ட், ஆட் டேஸ் அப்படிங்கிற ஒண்ணு. ரைட். 2004ல 2000 வருஷம் பிளஸ் 4 வருஷம். இந்த 4 வருஷத்துல ஒரு லீப் இயர் இருக்கும், 3 ஆர்டினரி இயர் இருக்குங்க. 2000 வருஷத்தினுடைய ஆட் டேஸ்னுடைய கவுண்ட் 0. ஒரு லீப் இயருக்கு 2 ஆட் டே இருக்கும், அப்போ 2 ஆட் டேஸ் இருக்கு. ஒரு ஆர்டினரி இயருக்கு ஒரு ஆட் டே இருக்கும், அப்போ 3 ஆட் டேஸ் இருக்கு.
2004 வரைக்கும் மொத்தம் எத்தனை ஆட் டேஸ் இருக்கு அப்படின்னா 5 ஆட் டேஸ் இருக்கு. இப்ப 2005க்குள்ள வரலாம். ஸோ ஜனவரி மாசத்துல 31 நாள் 7ஆல டிவைட் பண்ணா மீதி 3ங்கிறது ஆட் டேஸ்னுடைய கவுண்ட். பிப்ரவரி மாசம் சாதாரண வருஷம் 28 நாள் இருக்கும், 0 ஆட் டேஸ். மார்ச் மாசம் 1ஆம் தேதியே நமக்கு வேணும், 1யே கணக்குல எடுத்துக்கலாம், மொத்தம் 4 ஆட் டேஸ். அப்போ வருஷம் 1ல இருந்து மார்ச் 2005 மார்ச் 1ஆம் தேதி வரைக்கும் எத்தனை ஆட் டேஸ்ன்னு பார்த்தோம்னா 4 கூட்டல் 5 மொத்தம் 9 ஆட் டேஸ் இருக்கு. இப்போ 9 7ஆல டிவைட் பண்ணும் பொழுது மீதி 2, அப்போ 2 ஆட் டேஸ் அப்படிங்கிறது ஆன்சர். இப்போ இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம ஆன்சர் பண்ண போறோம். ஆட் டேஸ்னுடைய கவுண்ட் 0ன்னு வந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு சண்டே, ஞாயிற்றுக்கிழமை. 1ன்னு வந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு மண்டே. 2ன்னு வந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு டியூஸ்டே. இப்போ நமக்கு 2ன்னு வந்திருக்கு. அப்போ மார்ச் மாசம் 1ஆம் தேதி 2005ல என்ன கிழமையா இருக்கும் அப்படின்னா டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமையாக இருக்கும். இப்ப நம்மளுடைய கேள்வி எப்போ வெள்ளிக்கிழமை வருதுன்னு கேக்குறாங்க. எடுத்த உடனே நம்மளால வெள்ளிக்கிழமை எப்பன்னு சொல்ல முடியாதுங்க. மார்ச் 1ஆம் தேதி என்ன கிழமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம், ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளால என்னென்ன கிழமைகள்ல வெள்ளிக்கிழமை வருங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்போ 2ஆம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை, சாரி 1ஆம் தேதி வந்து செவ்வாய்க்கிழமை. ஆட் டேஸ்னுடைய கவுண்ட் 2, 2 நாள் செவ்வாய்க்கிழமை. ஆனா 1ஆம் தேதியை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். 1ஆம் தேதிங்கிறது செவ்வாய்க்கிழமை, 2ஆம் தேதி அப்படிங்கிறது புதன்கிழமையாக இருக்கும், 3ஆம் தேதி வியாழன் கிழமையாக இருக்கும், 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாக இருக்கும். அப்போ 2005 மார்ச் மாசத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை 4ஆம் தேதி. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. ஏன்னா 4ன்னு ஆப்ஷன்ல அதுதான் இருக்கு. ஒருவேளை 4ங்கிற ஆப்ஷன் 2 3 கூட கொடுத்துடலாம், அதனால தெரிஞ்சுக்கலாம். 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அதுல இருந்து ஒரு 7 நாள் சேர்த்துனா 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அதுல இருந்து 7 நாள் சேர்த்துனா 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அதுல இருந்து 7 நாள் சேர்த்துனா 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. கிளியர்? ரைட். ஸோ கேலண்டர் கான்செப்ட்ல இந்த மாதிரியான கேள்விகள் தான் இருக்குங்க. இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்கு. நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு கேள்வியை பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன். பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் அப்படிங்கிறது என்னன்னா வரிசை மாற்றங்கள் மற்றும் சேர்க்கைகள். வரிசை மாற்றங்கள் மற்றும் சேர்க்கைகள் அப்படிங்கிற ஒண்ணுங்க. சோ என்ன கேள்வி அப்படின்னா, மிசிசிப்பி என்ற வார்த்தையின் எழுத்துக்களை வெவ்வேறு வழிகளில் அமைக்கும் பொழுது அந்த வார்த்தையில் 4 ஐகளும் ஒன்றிணைந்து வராமல் அமைக்க வேண்டுமானால் எத்தனை வழிகளில் அமைக்க முடியும் அப்படிங்கிறது கேள்வி. சோ முதல்ல அந்த வார்த்தையை எழுதலாம். மிசிசிப்பி, MISSI SSI PPI. இப்போ இந்த மிசிசிப்பி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம எப்படி எல்லாம் மாத்தி மாத்தி எழுதும் பொழுதுங்க 4 ஐயும் ஒரே கண்டினியூஸா வராத மாதிரி எழுதுறதுக்கு எத்தனை பாசிபிள் இருக்குன்னு கேக்குறாங்க. இதை நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல இந்த மிசிசிப்பிங்கிறத எத்தனை பாசிபிள் வேல எழுத முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு 4 ஐயும் ஒன்னா வரதை தெரிஞ்சுக்கிட்டு கழிச்சோம் அப்படின்னா 4 ஐயும் ஒன்னா வராததை ஆன்சர் பண்ண முடியும். அப்ப முதல்ல டோட்டல் பாசிபிளையும் 4 ஐயும் ஒட்டுக்கா வரதையும் எழுதணும் அப்படின்னா 4 ஐ ஒட்டுக்கா வராததை கண்டுபிடிச்சிட முடியும். ரைட். இப்போ இந்த மிசிசிப்பில மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குன்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 எழுத்து இருக்குங்க. ஸோ 11 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது 11 ஃபேக்டோரியல் போட்டோம் அப்படின்னா அந்த 11 எழுத்து இருக்கக்கூடிய மிசிசிப்பிங்கிற வார்த்தையை மாத்தி மாத்தி நம்ம பிளேஸ் பண்ணும் பொழுது வரக்கூடிய ஃபார்ம் பண்ணக்கூடிய பாசிபிள் வேஸா இருக்குங்க. இப்ப இதுல ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, எதெல்லாம் ரிப்பீட்டடா இருக்கு, ஐ அப்படிங்கிறது 4 முறை இருக்கா, அதுக்கு ஒரு 4 ஃபேக்டோரியல். எஸ் அப்படிங்கிறது ஒரு 4 முறை இருக்கா, அதுக்கு ஒரு 4 ஃபேக்டோரியல். பிங்கிறது ஒரு 2 முறை இருக்கா, அப்போ ஒரு 2 ஃபேக்டோரியல். ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதைய அந்த ஃபேக்டோரியல் எத்தனை லெட்டர்ஸோ எத்தனை முறை ரிப்பீட் ஆயிருக்கோ அதனுடைய ஃபேக்டோரியல்ஸை கீழே எழுதணுங்க. ரைட். திரும்ப நான் ரிப்பீட் பண்றேன். 11 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல் இன்டு 4 ஃபேக்டோரியல் இன்டு 2 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது நமக்கு இந்த மிசிசிப்பி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சஃபிள் பண்ணி எழுதுறதுக்கான பாசிபிள் வேஸ்ங்க. ஆன்சர் பண்ணலாம். ஸோ 11 ஃபேக்டோரியல் அப்படின்னா 11ல இருந்து 1 வரைக்கும் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கிட்டே போகணும். ஸோ 11 இன்டு 10 இன்டு 9 இன்டு 8 இன்டு 7 இன்டு 6 இன்டு 5 இன்டு 4 into 3 into 2 into 1 divided by 4 factorial அப்படின்னா 4ல இருந்து 1 வரைக்கும் நம்ம ரிவர்ஸ்ல மல்டிபிள் பண்ணிக்கிட்டே போக போறோம். அதே மாதிரி அடுத்த 4 ஃபேக்டோரியலுக்கும் அதே தான். அடுத்து 2 ஃபேக்டோரியலுக்கு 2 into 1.
ஸோ இந்த 1 into 3 into 4 ஃபேக்டோரியலையும் இந்த 4 ஃபேக்டோரியலையும் கேன்சல் பண்ணிடலாம். ரைட், இங்க நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2ஆல் இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 டைம்ஸ். ரைட், இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் பண்ணிடலாம். 2 4s are 8, இந்த 8 கேன்சல் பண்ணிடலாம். மிச்சம் மேல 11 into 10 into 9 into 7 into 5 அப்படிங்கிறது இருக்குங்க. இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 34,650 அப்படிங்கிறது கிடைக்கும். 34,650 அப்படிங்கிறது மிசிசிப்பிங்கிற வார்த்தையை நம்ம சஃபிள் பண்ணி எழுதுறதுக்கான பாசிபிள். இதுல 4i ஒன்னா வரத்துக்கு பார்ப்போம். ஸோ 4i ஒன்னா வரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 4i மட்டும் தனியா எழுதலாம். எம்ஐ சரி ஐ தான் ஒட்டுக்க வரணும்ல, ஐ இல்லாம எழுதுறேன் நானே. எம் எஸ் 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 பிபி இந்த 4 ஐயும் நான் ஒட்டுக்க எழுதிக்கிறேன். இந்த 4 தனியா ஒரு எழுத்தா எடுத்துக்க போறேன். இப்ப நான் கவுண்ட் பண்றேன். 1 2 3 4 5 6 7 மொத்தமா 8 இதோட சேர்த்து. ஏன்னா இந்த 4ஐ பிரியவே பிரியாது. எந்த இடத்துல இதை நான் மாத்தி மாத்தி எழுதினாலும் 4i ஒரே இடத்துல தான் வரணும். அப்ப 8 ஃபேக்டோரியல் டிவைடட் பை ரிப்பீட்டட் டேர்ம்ஸ் எப்பயும் போல எழுதலாம். ஸோ 4 ஃபேக்டோரியல், எஸ்ங்கிறது 4 முறை வந்திருக்கு, பிங்கிறது 2 முறை வந்திருக்கு, 2 ஃபேக்டோரியல் இன்டூ இதுக்கானது எழுதலாம் 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஐ 4 முறை வந்திருக்கு 4 ஃபேக்டோரியல். ஏன்னா இந்த ஐ 4ஐயும் மாத்தி மாத்தி எழுதுனா ஒரே டேர்ம் தான், ஆனா பாசிபிள் வேறையா வருது இல்லைங்களா. ரைட், இப்ப இந்த 4 ஃபேக்டோரியல் கேன்சல். ரைட், இத 8 இன்டூ 7 இன்டூ 6 இன்டூ 5 எழுதலாம். 4 ஃபேக்டோரியல் போயிடும், மீதி 2 ஃபேக்டோரியல் தான் 2. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 இன்டூ 5 15 இன்டூ 7 இன்டூ 8 840. இந்த ரெண்டு நம்பர்னுடைய டிஃபரன்ஸ் தான் என்னவாக இருக்கும் அப்படின்னா 4ஐயும் ஒன்னா வராத மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். ஸோ 34,650 மைனஸ் 840 கழிச்சோம் அப்படின்னா 33,810ங்கிறது இதனுடைய ஆன்சர். ரைட், 33,810 அப்படிங்கிறது இந்த கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் டிங்க. ஸோ பெர்முடேஷன் ரைட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம பேசியிருந்திருக்கோம். ரைட், ரொம்ப டீட்டெயிலா ஒரு கான்செப்ட் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு கேள்வியை கொடுத்து காமிச்சிருக்காங்க. சரிங்களா. ரைட், இதெல்லாமே நம்ம கிளாஸ்ல ரொம்ப டீட்டெயிலா நம்ம படிப்போங்க. ரைட், அடுத்தது காம்பினேஷன்ஸ்ல பார்ப்போம். ஒரு கிரிக்கெட் விளையாட்டுல 15 வீரர்கள் இருக்கிறாங்க. 11 வீரர்களை எத்தனை வழிகளில் தேர்ந்தெடுக்க முடியும்? இதில் ஒரு குறிப்பிட்ட வீரர் தேர்வு செய்யப்படாமல் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இது காம்பினேஷன் அப்படிங்கிற கான்செப்ட். இப்போ 15 விளையாட்டு வீரர்கள்ல இருந்து நம்ம 11 பேர்த்த செலக்ட் பண்றோம். அதுல ஒருத்தரை செலக்ட் பண்ணிட கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 15 பேர்த்துல இருந்தே ஒருத்தர் கணக்குல இருந்து குறைச்சிடலாம். 14 பேர் தான் இருக்காங்க. அந்த 14 பேர்த்துல தான் நான் 11 பேர்த்த கண்டுபிடிக்க செலக்ட் பண்ண போறேன். 14C11 அப்படின்னு நம்ம சொல்றோம். சி அப்படிங்கிறது அந்த காம்பினேஷனுக்கான கான்செப்ட். 14C11. இப்போ 14C11 வச்சு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா இதனுடைய டிஃபரன்ஸ் பெருசா இருந்துச்சு அப்படின்னா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம். 14C3ன்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஃபார்முலாவா எழுதும்போது அது கிடைக்குங்க. நம்ம அதெல்லாமே ரொம்ப கிளாஸ்ல டீட்டெயிலா பேசுவோம். ரைட், 14 மைனஸ் 11 3ன்னு சொல்லுவோம். அப்போ 14C3. அப்போ 14C3னா 14ல இருந்து 3 லெட்டர்ஸ் வந்து நம்ம 3 நம்பர்ஸ் எழுத போறோம். ஸோ 14 into 13 into 12 டிவைடட் பை 1 into 2 into 3. 2 3s are 6. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 டைம்ஸ். ஸோ 28 into 13 364 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அதாவது 15 பேர் இருக்காங்க. அந்த 15 பேர்த்துல இருந்து நான் ஒரு 11 பேர்த்த செலக்ட் பண்ணணும். அதுல பர்டிகுலரா ஒரு ஆளை நான் எடுத்துடவே கூடாது. அந்த மாதிரி நான் செலக்ட் பண்றதுக்கு எனக்கு 364 வழிகள் இருக்குங்க. சரிங்களா. இதுதான் பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் அப்படிங்கிற கான்செப்ட். இப்போ ஒரு பார்ட்டியில ஒரு 50 பேர் கலந்துக்கிறாங்க. 50 பேரும் ஒவ்வொருத்தருக்கும் கை குலுக்கிக்கிறாங்க, ஹேண்ட் ஷேக் பண்றாங்க. மொத்தம் எத்தனை ஹேண்ட் ஷேக் நடந்திருக்கும்? இதெல்லாமே இந்த மாதிரியான கான்செப்ட்ல வரப்போகுது. சரிங்களா. ரைட், ஸோ அடுத்து போவோம். நீங்க இந்த கால்குலேஷன் பண்றது அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் வந்து அரித்மெட்டிக் ரீசனிங்னு ஒரு இடம் பார்த்தோம். அந்த ஒரு டாபிக்லயும் இந்த பெர்முடேஷன் காம்பினேஷன்ல தான் நீங்க கணக்கு போடுற மாதிரி ஒர்க் அவுட் பண்ற மாதிரியான விஷயங்கள் இருக்க போகுது. அடுத்து இன்சர்ட்டிங் த மிஸ்ஸிங் கேரக்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இன்சர்ட்டிங் த மிஸ்ஸிங் கேரக்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ரைட், இதுல இந்த ஒரு இடத்துல கொஸ்டின் மார்க் வர வேண்டிய இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறது கேள்விங்க. ரைட், ஸோ இந்த 5ஐயும் இந்த 3ஐயும் ஆட் பண்ணா 8ங்க. இப்போ இந்த 8ஐயும் இதுல இருக்கக்கூடிய 4ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 12. இந்த 12ஐயும் அடுத்து இருக்கக்கூடிய இதையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 13ங்கிறது கிடைக்கும். அப்போ பேட்டர்ன் கரெக்ட். அப்போ 12 அப்படிங்கிறது அந்த மிஸ் ஆன இடத்துல வரக்கூடிய நம்பர். இந்த மிஸ் ஆன இடத்துல வரக்கூடிய நம்பர் வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி 12. அடுத்தது
லாஜிக்கல் ரீசனிங். லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கிறதுல ஒரு சிலாஜிசம் பேஸ் பண்ண மாதிரியான கான்செப்ட். ஸோ சிலாஜிசம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்டுங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எந்த சர்க்கரையும் சுண்ணாம்பு அல்ல, அனைத்து இனிப்புகளும் சர்க்கரைகள் அப்படிங்கிற 2 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அதுக்கு 2 முடிவு கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. ரைட், எந்த இனிப்பும் சுண்ணாம்பு அல்ல, அனைத்து சர்க்கரையும் இனிப்புன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல இருந்து எந்த முடிவு சரி அப்படிங்கறத நம்ம சொல்லணும். ஒரு ஸ்டேட்மெண்ட் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு 2 முடிவு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் படி அந்த முடிவுகள்ல எது சரி தவறுங்கிறத நம்ம பத்தி பேச போறோம். அந்த வென் டயக்ராம்ல அதை நான் டிரா பண்ணி காமிக்கிறேன். எந்த சர்க்கரையும் சுண்ணாம்பு அல்ல அப்படின்னா, ரைட், இது சர்க்கரைன்னு எடுத்துக்கலாம், இது சுண்ணாம்புன்னு எடுத்துக்கலாம். எந்த சர்க்கரையும் சுண்ணாம்பு இல்லை அப்படின்னா சர்க்கரைக்கும் சுண்ணாம்புக்கும் சம்பந்தமே இல்லை, அதனால தனித்தனி வட்டமா வரைஞ்சிருக்கும். அடுத்தது அனைத்து இனிப்பும் சர்க்கரைன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஆள்னு சொல்லும் போது உள்ள போயிருங்க, எல்லா இனிப்புமே சர்க்கரையில தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா இனிப்புமே சர்க்கரையில தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரைட், இதுதான் கேள்வியில சொல்லி இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுங்க. அப்ப இதனுடைய கன்க்ளூஷன் வந்து பார்ப்போம். என்னன்னா, எந்த இனிப்பும் சுண்ணாம்பு அல்லன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? ஏன்னா இனிப்பு எல்லாமே சர்க்கரைக்குள்ளதான் இருக்கு, சர்க்கரைக்கும் சுண்ணாம்புக்கும் சம்பந்தமே இல்லை. அப்போ இனிப்புக்கும் சுண்ணாம்புக்கும் சம்பந்தமே இல்லை. கரெக்டா? எந்த இனிப்பும் சுண்ணாம்பு அல்ல அப்படிங்கிறது சரி. இந்த ஸ்டேட்மெண்ட் படி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நீங்க நம்ம வரைஞ்சதுலயே பாருங்க, இனிப்புக்கும் சுண்ணாம்புக்கும் சம்பந்தம் இருக்கா? இனிப்புங்கிற வட்டமே சர்க்கரைக்குள்ள இருக்கு, சுண்ணாம்புங்கிறது தனியா வெளியே இருக்கு, சம்பந்தம் இல்லைங்கிறது சரி. அனைத்து சர்க்கரையும் இனிப்புன்னு சொல்லியிருக்காங்க, அது தப்பு. அனைத்து இனிப்பும் சர்க்கரைங்கிறது கரெக்ட், ஆனா எல்லா சர்க்கரையும் இனிப்புங்கிறது தப்பு. இனிப்பு இல்லாத சர்க்கரையும் இருக்குங்க. சரிங்களா? அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் வந்து தப்பாக இருக்கு. அப்போ 1 மட்டும் சரி. அப்போ முடிவு 1 மட்டும் உண்மை. ஆன்சர் ஆப்ஷன் சி. ரைட், இந்த கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி. ஒன்லி கன்க்ளூஷன் 1 இஸ் ட்ரூ. அதாவது முடிவு 1 மட்டும் உண்மை அப்படிங்கிறது ஆன்சர். ரைட். ஸோ சிலாஜிசம் பேஸ் பண்ண மாதிரியான கான்செப்டுக்கெல்லாம் நம்ம நிறைய படிக்கணுங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். நமக்கு சிலாஜிசம் அப்படிங்கிற கான்செப்டே வந்து ரொம்ப ரொம்ப புதுசு. இதுக்கு முன்னாடி படிச்சே இருக்க மாட்டோம் நமக்கு டிஎன்பிசியில். ரைட், அடுத்து ஃபிகரல் சீரீஸ் அப்படிங்கிற ஒன்று கான்செப்ட். உருவ வரிசை அப்படின்னு ஒன்று இருக்குங்க. என்னன்னா, கீழே உள்ள கேள்விகளில் 4 படங்கள் ABCDன்னு 4 படங்கள் கொடுத்துருக்காங்க. அதுல 1, 2, 3, 4 மற்றும் 5 என 5 ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே ஆப்ஷன்ஸ். இது கொஸ்டின், இது ஆப்ஷன்ஸ். 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட், இந்த கேள்வியில் உள்ள 4 படங்களை தொடர்ந்து வரக்கூடிய படத்தை விடையில் உள்ள படங்களிலிருந்து தேர்ந்தெடுங்க. ரைட், ஒரு ஃபிகரல் சீரீஸ் அந்த கேள்வியிலேயே புரிஞ்சுக்க முடியும், அந்த டாபிக்னுடைய கான்செப்ட்லயே உங்களால புரிஞ்சிருக்க முடியும் பேரிலேயே. ஃபிகரல் சீரீஸ் அப்படின்னா அந்த படங்கள்ல ஒரு சீரீஸ் இருக்க போது அந்த சீரீஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அப்போ ABCD எல்லாம் என்ன மாதிரி என்ன பேட்டர்ன் அங்க இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அடுத்தது 5ஆவதா என்ன டயக்ராம் வருது அப்படிங்கிறத நம்ம சொல்ல போறோம். ரைட், ஸோ இதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, இங்க ஏரோ மார்க்கு, இங்க டவுன் ஏரோ மார்க் ஆயிடுச்சு, மறுபடியும் அப் ஏரோ மார்க்கா இருக்கு, மறுபடியும் டவுன் ஏரோ மார்க் ஆயிடுச்சு. அப்ப அடுத்தது ஆல்டர்னேட் அப் ஏரோ மார்க்கா இருக்கணும். ரைட், இந்த இதுல அதே மாதிரி இந்த டாட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கு, மறுபடியும் டாட்டுக்கு ரைட் சைடு இருக்கு, டாட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கு, டாட்டுக்கு ரைட் சைடு இருக்கு, அந்த ஏரோ மார்க். இப்ப அப்வர்ஸ் டைரக்ஷன்ல டாட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்க மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்கு? இது டவுன்ல இருக்கு, இது தப்பு. இது அப்ல இருக்கு, இதுவும் அப்ல இருக்கு, இது எல்லாமே அப்ல இருக்கு. ஓகே, அடுத்து இந்த கேள்வியில சொன்ன மாதிரி அந்த டாட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கணும். டாட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்க மாதிரி எங்க இருக்குங்க? ஆப்ஷன் 2ல இருக்கு, 4ல இருக்கு, 5ல இருக்கு, 3ல கிடையாது. சரிங்களா? இந்த பக்கமே இருந்திருக்கு. அப்ப 3ங்கிற ஆப்ஷன் வரப்போறது கிடையாது. அப்ப 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்ப ஒன்னொன்னா நம்ம பார்த்துட்டே வரலாம். ரைட், இங்க இந்த 2 டாட்ஸை பார்ப்போம். அது அப்படியே இடம் மாறி இருக்கு டயகனலா. அதே மாதிரி இங்க, ரைட், அதே மாதிரி இங்க மாறி இருக்கு. ரைட், அதே மாதிரி இந்த பக்கம் டயகனலா மாறின மாதிரி ஆப்ஷன் 2 வராது. ரைட், வேற மாதிரி இருக்கு. ஆப்ஷன் 4 மட்டும் தான் பாசிபிள். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் 4. ரைட், இதுல நம்ம ஒவ்வொன்றா நான் பார்த்து சொன்னேன். இன்னும் இதுல சிம்பிளான ஒரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, ரைட், ஆல்டர்னேட் டேர்ம்ஸ் எல்லாமே மாறி மாறி வருதுங்க. இங்க இங்க என்ன இருந்துச்சோ அதே தான் இங்க, இங்க என்ன இருந்துச்சோ அதே தான் ஆன்சரா இருக்க போது, அதுதான் ஆப்ஷன் 4ல இருக்கு. இங்க என்ன இருந்துச்சோ அதே தான் ஆப்ஷன் டில இருக்கு. சரி, அடுத்த டயக்ராம்ல இருக்கு. ரைட், அப்ப ஆல்டர்னேட் டேர்ம்ஸ் எல்லாமே அதே டயக்ராமே தான் வந்துட்டு இருக்குங்க. ஏல என்ன இருந்துச்சோ அதே தான் சில இருக்கு, பில என்ன இருந்துச்சோ அதே தான் டில இருக்கு. அடுத்து என்ன வரும்? சில என்ன இருந்துச்சோ அதே தான் வரும். சில இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அதே டயக்ராம் 4
ஆப்ஷன் 4ல இருக்கு. அப்ப இந்த கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் 4. அடுத்தது நியூமரல் ஆபரேஷன்ஸ். நியூமரல் ஆபரேஷன்ஸ்ங்கிறது இந்த மாதிரி வி போர்ட்மாஸ் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் கான்செப்ட் தாங்க. இந்த சிம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, இந்த சிம்பிள்ஸை ப்ராப்பரா அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணணும். இதெல்லாமே நம்மளுடைய ஆப்டிடியூட்லயே நம்ம படிச்ச ஒரு விஷயம் தான். ரைட். பிளஸ் டிவிஷனா எழுத சொல்லியிருக்காங்க, மல்டிபிள அடிஷனா எழுத சொல்லியிருக்காங்க, மைனஸா மல்டிபிளா எழுத சொல்லியிருக்காங்க, டிவிஷனை சப்ராக்ஷனா எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கிட்ட என்ன கேட்கறாங்க அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்ட்னு கேட்கறாங்க. ஸோ இதுல எது கரெக்டா இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க. ரைட், ஆன்சர் பண்ணுவோமா? ரைட், இப்போ நம்ம எது கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்து அப்ளை பண்ணலாம். ரைட், இதனுடைய ஆன்சர் என்னவோ அதிலே நம்ம அப்ளை பண்ணுவோம். முதல்ல 46 மைனஸை நம்ம பெருக்கல எழுதுவோம். ரைட், இந்த இதை எடுத்து எழுதலாம். ஸோ 46 minus 6 plus 4 into 5 division 3 equal to 71. அப்போ 46 மைனஸ் அப்படிங்கிறத பெருக்கலா எழுதுறாங்க 6, அடுத்து பிளஸ் அப்படிங்கிறத வகுத்தலா எழுதுறாங்க 4, அடுத்து பெருக்கல் அப்படிங்கிறத கூட்டலா எழுதுறாங்க 5, அடுத்து வகுத்தல் அப்படிங்கிறத கழித்தலா எழுதுறாங்க 3 ஈக்குவல் டு 71. ஸோ போர்ட்மாஸ் ரூல் படி அப்படியே ஆன்சர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வகுத்தல் எழுதணும். வகுத்தலா இதை எழுதிக்கலாம். 46 into 6/4 எழுதிக்கலாம். பிளஸ் 5 மைனஸ் 3 ஈக்குவல் டு 71க்கு சமமாக வருதான்னு பார்க்க போறோம். சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 3 2 2ஆல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 23. 23 into 3 69 பிளஸ் 2 இரண்டையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈக்குவல் டு 71. ஸோ அப்போ 71 ஈக்குவல் டு 71. ஆன்சர் கரெக்டா, ஆன்சர் ஆப்ஷன் பி. ஆன்சர் சரியானதை தான் நான் எடுத்து இங்க எக்ஸ்பிளைனே பண்ணி காமிச்சிருக்கேங்க. இப்படிதான் நம்ம ஒவ்வொரு ஆப்ஷன்லையும் செக் பண்ணி அதை எடுத்து அப்ளை பண்ண போறோம். ரைட், அடுத்த டாபிக் போலாம். சிம்பாலிக் ஆபரேஷன்ஸ், குறியீட்டு செயல்பாடு அப்படிங்கிறது ஒன்று. ஸோ சிம்பாலிக் ஆபரேஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் ஹேஷ்டாக் ஒய் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஒய்யாக இருக்கும். எக்ஸ் அட்டு ஒய்யா இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்யா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கொடுத்துருக்காங்க. ரைட், இங்க நமக்கு என்ன கேட்டிருந்திருக்காங்களோ முதல்ல ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ஹேஷ்டாக் பின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஏ கிரேட்டர் தென் பின்னு எடுத்தோம். அடுத்து சி பர்சன்டேஜ் சி லெஸ் தென் பின்னு இங்க எடுத்தோம். அடுத்து அட்டு டி ஈக்குவல் டு சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து கன்க்ளூஷன் கேட்கறாங்க. என்ன கன்க்ளூஷன் அப்படின்னா பி பர்சன்டேஜ் டி அப்படின்னா பி லெஸ் தென் டி, ஏ ஹேஷ்டாக் சி அப்படின்னா ஏ கிரேட்டர் தென் சி. இந்த ரெண்டு முடிவுகள்ல எந்த முடிவு சரி அப்படின்னு கேட்கிறாங்க. முதல்ல இந்த ஸ்டேட்மெண்ட்ல சொன்னதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏ பியை விட பெருசு, சியை விட பெருசு பி. இங்க எழுதுறதுக்கு இது புரிஞ்சிருக்கா? இது ரெண்டையும் சேர்த்து நான் எழுதியிருக்கேன். ரைட், இது ரெண்டையும் சேர்த்து நான் எழுதியிருக்கேங்க. உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ஏ பியை விட பெருசு, சியை விட பெருசு பி, சியும் டியும் சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சியும் டியும் சமம். இப்ப நம்ம இதுல இருந்து கன்க்ளூஷனுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பியை விட டி பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? பியை விட டி பெருசா இல்ல, டியும் சியும் சமம் தான். சியை விட பி தான் பெருசு, டி பெருசு கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் தப்பு. அடுத்து ஏவை விட சி பெருசு. ரைட்டா? ரைட். சியை விட பி பெருசு, அதை விட ஏ பெருசு. அப்ப ஏவுக்கும் சிக்கும் கம்பேர் பண்ணும் பொழுது ஏ தான் சியை விட பெருசு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருந்திருக்கு, செகண்ட் கன்க்ளூஷன் கரெக்டா இருந்திருக்கு. ஸோ ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ் அப்படிங்கிறது ஆன்சர். ரெண்டாவது முடிவு சரி. ரைட், ரெண்டாவது முடிவு சரி அப்படிங்கிறது இதனுடைய ஆன்சர். ரைட், அடுத்து வேர்ட் பில்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். வார்த்தை கட்டுமானம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு வார்த்தை டிபார்ட்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன்ல ஒவ்வொரு வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து இருக்கக்கூடிய எழுத்துக்களை ஃபார்ம் பண்ணி கீழே இருக்க ஆப்ஷன்ல எந்த எழுத்துக்களை எந்த வார்த்தையை உருவாக்க முடியும், உருவாக்க முடியாதுன்னு கேள்வி கேட்பாங்க. இங்க அமையாதுன்னு தான் கேட்டிருந்திருக்காங்க, எதை உருவாக்க முடியாதுங்கிறது கேள்வி. ஸோ டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில இருந்துக்கிட்டுங்க அதுல இருக்கக்கூடிய எழுத்துக்களை வச்சு என்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம உருவாக்க முடியும். ரைட், இ இருக்கு, என் இருக்கு, டி இருக்கு, இ இருக்கு, ஆர் இருக்கு. அடுத்து பர்மிட் அப்படிங்கிறத நம்மளால உருவாக்க முடியாது. ஏன்னா ஐ அப்படிங்கிறது பர்மிட்ல இருக்கு. நம்ம
டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில இருக்கக்கூடிய எழுத்துக்களை எடுத்து தான் நம்ம வார்த்தையை ஃபார்ம் பண்ணணும். டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுல ஐ கிடையாது. டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள ஐயே கிடையாதுங்க. அந்த ஐய அதை எடுத்துட்டு வந்து பர்மிட்டிங்கிற ஒரு வார்த்தையை நம்மளால உருவாக்கவே முடியாது. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி தவறாக இருக்கு. கிளியர்? ரைட். அடுத்ததுங்க, ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், கூற்று மற்றும் முடிவு. ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், கூற்று மற்றும் முடிவு அப்படிங்கிறது என்ன? ரைட். ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து நம்மளா ஒரு முடிவு சொல்லணும். ரைட். என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பார்ப்போம். பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். எல்லா இயந்திரங்களும் ஆற்றலை பயன்படுத்துகின்றன. மின்சாரம் ஆற்றலை வழங்குகிறது. மின்சாரத்தில் இயங்கும் இயந்திரங்கள் பராமரிக்க மலிவானவை. மின்சாரத்தில் இயங்கும் இயந்திரங்கள் மாசுவை ஏற்படுத்தாது அப்படின்னு ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய அனுமானங்களில் இன்ஃப்ளூயன்ஸ், ரைட், அனுமானங்களில் எதை பெறலாம் அப்படிங்கிறது கேள்விங்க. இங்க இன்ஃபியரன்ஸ்ல எது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. ரைட். இப்போ எல்லா இயந்திரங்களும் மின்சார ஆற்றலால் இயக்கப்படுகின்றன அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ரைட். அந்த மாதிரி இந்த இந்த 4 ஸ்டேட்மெண்ட் அதை மீன் பண்ணுதான்னு கேட்கிறாங்க. எல்லா இயந்திரங்களும் மின்சார ஆற்றலால் இயக்கப்படுகின்றன. மின்சாரத்தை தவிர வேற எந்த ஆற்றல் வடிவமும் இல்லை. பெரும்பாலான இயந்திரங்கள் மின்சார ஆற்றலில் இயக்கப்படுகின்றன. மின்சாரம் மூலம் இயக்கப்படும் இயந்திரங்கள் பயன்படுத்துவது விரும்பத்தக்கதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி கரெக்டுங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மின்சாரம் மூலம் இயக்கப்படும் இயந்திரங்களை பயன்படுத்துவது நமக்கு விரும்பத்தக்கதாக இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அது மலிவா இருக்கு. ரைட். அதை மாசு ஏற்படுத்தாததாக இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் அதை பராமரிக்கிறது மலிவாக இருக்கு. அதை மாசு ஏற்படுத்தாததாக இருக்கு. அதனால மின்சாரம் மூலம் இயக்கப்படும் இயந்திரங்களை பயன்படுத்துவது விரும்பத்தக்கதாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த டாபிக்கான ஆன்சர். இது என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன். ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து முடிவு நம்ம சொல்ற மாதிரி, அதுல சொல்லியிருக்க கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு நம்ம சொல்ற மாதிரி, அங்க என்ன சொல்ல வராங்கிறத புரிஞ்சு அந்த ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய முடிவை சொல்ல போறோம். கிளியர்? அடுத்து அட்ரஸ் மேட்சிங் அப்படிங்கிற டாபிக். அட்ரஸ் மேட்சிங் அப்படிங்கிறது ஒண்ணு, அது ரொம்ப சிம்பிளாங்க. நீங்க படிக்கிறதுக்கான விஷயமே அதுல இருக்க போறது கிடையாது. ஒரு அட்ரஸை கொடுத்துருப்பாங்க. அந்த அட்ரஸ்ல ஏதாவது தப்பா 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கேள்வியில கொடுத்த அதே அட்ரஸ் எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு கேட்பாங்க. கேள்வியில இருக்கிற அதே அட்ரஸ் 4 ஆப்ஷன்ல எதுல இருக்குங்கிறத செக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல டோர் நம்பர் தப்பா இருக்கு. அடுத்த ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா சென்னை 28ங்கிறது தப்பாக இருக்கு. அடுத்த ஆப்ஷன்ல போன் நம்பர் தப்பாக இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் டி எல்லாமே சரியாக இருக்கு. கேள்வியில என்ன கொடுத்துருக்காங்களோ, டோர் நம்பர் 28 குமார் ஸ்ட்ரீட் சென்னை 6,40,000, போன் நம்பர் 426578, அதே தான் இங்கேயும் இருக்கு. டோர் நம்பர் 28 குமார் ஸ்ட்ரீட் சென்னை 6,40,000, போன் நம்பர் 426578. ரைட். அப்போ ஒரு கேள்வியில ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. 4 ஆப்ஷன்ஸ்ல அந்த அட்ரஸை தப்பா கொடுத்துட்டு ஒரு ஆப்ஷன் மட்டும் கரெக்டா இருக்கும். எது கரெக்டா இருக்குங்கிறத செக் பண்ணி சொல்லணும். இதுக்கு பேர் தான் அட்ரஸ் மேட்சிங் அப்படிங்கிற டாபிக். அடுத்து மிரர் இமேஜ். கண்ணாடியில தெரியக்கூடிய பிம்பம் என்ன அப்படிங்கிறது கேள்வி. இந்த மிரர் இமேஜ் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் நம்ம எங்க படிச்சிருக்கோம்? குரூப் 4 இந்த மாதிரி டாபிக்ஸ்லேயே, குரூப் 4 எக்ஸாம்ஸ்லேயே நம்ம ஆப்டிடியூட்ல இருக்கக்கூடிய ரீசனிங்ல படிச்சிருக்கோம். ஸோ மிரர் இமேஜ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்குங்க லெஃப்ட் டு ரைட்டு மாறும். ஸோ இந்த மிரர்ல காமிச்சா என்னவாக இருக்கும் அப்படின்னா, ரைட், இதே மாதிரி பாக்ஸ் ஆரம்பிக்குங்க. ரைட். இங்க இருக்கிற கை அதே மாதிரி இருக்கும். ரைட். அடுத்தது இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த சர்க்கிள் இந்த பக்கம் இருக்குங்க. ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். சர்க்கிள் இந்த பக்கம் இருக்க மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்கு? 3 ஆப்ஷன் இருக்கு. இப்ப இது தப்பு. அடுத்து இந்த மாதிரி சாய்வான கை எந்த ஆப்ஷன்ல இருக்கு? இங்க இருக்கு, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ரைட். அடுத்து இங்க நேரா இருக்கக்கூடிய இந்த கை எங்க இருக்கு? இங்க இல்ல. அப்ப இது தப்பு. இங்கேயும் இல்ல, இது தப்பு. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி. ரைட். மிரர் இமேஜினுடைய ஆன்சருங்க ஆப்ஷன் டி கரெக்டாக இருக்கு. புரிஞ்சுக்க முடியுதா? லெஃப்ட் ரைட்டு மாறும். லெஃப்ட் ரைட்டு மாறுது அப்படிங்கிறத ஒவ்வொரு டயக்ராமுடைய ஒரு பார்ட்டை வச்சு கூட நம்ம அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். மொத்த டயக்ராமையும் நம்ம கவனிக்கணுங்கிற அவசியம் கிடையாது.
தேவைப்பட்டா ஒருவேளை அந்த கையும் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா அடுத்து காலு பார்த்துருக்கலாம். சரிங்களா? அடுத்து 24வது கேள்விங்க. எம்பெடட் ஃபிகர், உட்பொதிந்த படங்களை காண்க. உட்பொதிந்த படங்கள் அப்படின்னு என்னன்னாங்க, இப்ப எக்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு ஒரு டயக்ராம இப்படி கொடுத்துருக்காங்க. இது இந்த 4 ஆப்ஷனுக்குள்ள இருக்கக்கூடிய பேட்டர்னுக்குள்ள இருக்கு. அது எதுல இருக்குன்னு கேக்குறாங்க. அதாவது இது அப்படியே வெளியே தெரிகிற மாதிரி இருக்காது. ரைட், இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இது அப்படியே இந்த 4 ஆப்ஷன்ல வெளியே தெரிகிற மாதிரி இருக்காது. அது ஏதாவது ஒரு இடத்துக்குள்ள இருக்கும், ஒரு பார்ட்டா இருக்கும். சரிங்களா? அந்த பார்ட்ல இருந்து அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரைட், அந்த பார்ட்ல இருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது எங்க இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். அதுதான் வந்து எம்பெடட் ஃபிகர், உட்பொதிந்த படங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது எந்த இதுல இருக்கு அப்படிங்கறது பார்ப்போம். ரைட், எங்க இருக்கு அப்படின்னா இங்க இருக்கு. நான் டிரா பண்றேன் பாருங்க. ரைட், நான் நம்பர் கொடுப்போம். இதுதான் 1, அந்த 1 தான் இது. இந்த 2 பார்ப்போமா, இதுதான் இந்த 2. ரைட், இதுதான் அந்த 2. ஒவ்வொரு பார்ட்டுக்கும் நான் நம்பர் வைக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அந்த இடம் இது. இது 4. ரைட், இதுதான் அந்த 4. கிளியர்? ஸோ எம்பெடட் ஃபிகர் அப்படிங்கிறது உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? ரைட், ஒரு டிரா பண்ண மாதிரி ஒரு விஷயத்த கொடுத்துட்டு அது இந்த மாதிரி 4-5 ஆப்ஷன்ஸ் கொடுத்து அதுக்குள்ள எங்க இருக்கு, எந்த டயக்ராமுக்குள்ள அது இருக்குன்னு கேட்பாங்க. அந்த டயக்ராமுக்குள்ள இங்க எப்படி நேரா நின்றுகிட்டு இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது உள்ள எந்த டைரக்ஷன்ல வேணாலும் இருக்கலாம். அதுல இருந்து நீங்க ப்ராப்பரா பார்த்துக்கிட்டே வந்து எதுல இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாம் நம்ம பெருசா படிக்கிறதுக்கு அவ்வளவு, இந்த டாபிக்கே இவ்வளவுதான். நீங்க பார்த்த உடனே புரிஞ்சிருக்க முடியும். போன டாபிக் என்னதுங்க? மிரர் இமேஜ். பார்த்த உடனே புரிஞ்சுக்க முடியும். அது நம்ம பிராக்டிஸ் பண்றதுக்கான விஷயங்கள் தான் நிறைய இருக்கே தவிர அந்த டாபிக் என்னன்னு பார்த்து படிக்கிற மாதிரியான விஷயங்கள் கிடையாது. இதை நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் இன்னும் டிஃபிகல்ட்டா ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பிக் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். சரிங்களா? பை பிராக்டிஸ்ல அதை நம்ம கரெக்டா கொண்டு வர முடியும். அடுத்து விஷுவல் ரீசனிங், காட்சி பகுப்பாய்வு, பகுத்தறிதல். ஸோ விஷுவல் ரீசனிங்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கீழே உள்ள கேள்விகளில் ABCD மற்றும் E என 5 வினா வடிவங்களும் அதை தொடர்ந்து 1, 2, 3, 4 மற்றும் 5 என 5 வேறு வடிவங்களும் கொடுக்கப்பட்டுள்ளன. வினா வடிவங்களில் பின்பற்ற விதியுடன் இணைத்து விடை வடிவங்களுக்குள்ள எந்த படம் கேள்வியை பூர்த்தி செய்யும் கேட்கிறாங்க. ஸோ ABCDEன்னு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. அதுல ஒரு 4 இன்னும் 5 கொடுத்துட்டு இன்னொரு 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை கம்ப்ளீட் பண்ணக்கூடியது எதுன்னு கேட்கறாங்க. ரைட், நம்ம 1 by 1 பார்ப்போம். இதனுடைய பேட்டர்னை கவனிச்சுக்கிட்டே வருவோம். ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த சர்க்கிள் அடுத்ததுல இங்க கீழே வந்துருச்சுங்க. ரைட், அடுத்தது இங்க இருக்கக்கூடிய ஸ்டார் இங்க வந்துருச்சு. அப்ப இங்க இருக்கக்கூடிய எஸ் கீழே வரணும். கீழே எஸ் வர மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. 1லயும் அப்படிதான் இருக்கு, 2லயும் அப்படிதான் இருக்கு, 3லயும் அப்படிதான் இருக்கு. இதெல்லாம் வராது ஆன்சரா. ரைட், அப்போ அந்த வச்சு நம்ம ஆன்சர் பண்ண முடியல. அடுத்தது வேற என்ன இங்க பேட்டர்ன் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஸோ இங்க இருக்கிறது நடுவுல போகுது. ரைட், இங்க இருக்கிறது ஸ்டார் நடுவுல வந்துச்சு. இங்க இருக்கிற எஸ் இங்க வந்துச்சு. இங்க இருக்கிற சி நடுவுல போகும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆப்ஷன் 3. ரைட், இங்க இருக்கக்கூடிய எக்ஸ் அடுத்த ஸ்டெப்ல நடுவுல வந்துச்சுங்க. இங்க இருக்கக்கூடிய எஸ் அடுத்த ஸ்டெப்ல நடுவுல வந்துச்சு. இங்க இருக்கக்கூடிய சி அடுத்த ஸ்டெப்ல நடுவுல வந்துச்சு அப்படின்னா சி. அப்போ 3வது இதுக்கு அடுத்து வரக்கூடியதாக இருக்கும். இந்த பேட்டர்ன்ல இதுக்கு அடுத்து வரக்கூடிய இமேஜாக இது இருக்குங்க. இதுதான் லாஜிக்கல் ரீசனிங். லாஜிக்கல் ரீசனிங்ல நிறைய டைப்ஸ் ஆஃப் கான்செப்ட் இருக்குங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டயக்ராம் ரெப்ரசன்டேஷன்ல ஏதாவது ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகிற மாதிரி டயக்ராம்ஸ் இருக்கும். அந்த டயக்ராம்ல இருக்கக்கூடிய பேட்டர்னை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து வரக்கூடிய டயக்ராமை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் ஆப்ஷன்ஸ்ல இருந்து. அடுத்து ஸோ ஃபிகரல் கிளாசிபிகேஷன், உருவ வகைப்பாடு அப்படிங்கிற ஒரு கேள்வி. இது இப்போ நம்ம லாஸ்டா பார்க்குற 5-6 கேள்விகள் எல்லாமே டயக்ராம் வச்சு கேட்கிறோம். ரைட், ஏதாவது ஒரு இமேஜை வச்சு பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் வந்து நான் வேர்பல் ரீசனிங் சொல்லுவோம். ஸோ வேர்பல் ரீசனிங் அப்படின்னு வார்த்தைகளை வச்சு ரீசனிங் கேட்கறது நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்துருந்தோம் இல்லைங்களா? அந்த மாதிரி நான் வேர்பல் வார்த்தைகள் அற்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க டயக்ராம் வச்சு பார்க்கக்கூடியது. கீழே உள்ள ஒவ்வொரு கேள்வியிலையும் படங்கள் ஒரு வரிசையையோ தொடரையோ பின்பற்றுகின்றன. ஒரு படம் மட்டும் இந்த வரிசையை பின்பற்றவில்லை. அந்த படத்தில் உள்ள கீழே இருக்க ஆப்ஷன்ல எது தவறு, அதாவது எந்த ஆன்சருங்கிறது கேட்கிறாங்க.
அதாவது இதெல்லாம் ஒரு பேட்டர்ன்ல இருக்கு. அதுல ஒண்ணு மட்டும் மிஸ் ஆயிருக்கு. அதை எதான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேக்குறாங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஆட் மேன் அவுட் மாதிரி தாங்க. ரைட், என்னன்னு பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் இதுல ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது இங்க இருக்குங்க. அடுத்ததுல ட்ரையாங்கிள் இங்க வந்துருச்சுங்க. என்ன ஆயிருக்கு? ஒரு ட்ரையாங்கிள் 2 ட்ரையாங்கிள் ஆச்சு. இங்க 1 இருக்கும், இங்க 2 இருக்கும், இங்க 3 இருக்கும், இங்க 4 இருக்கு. எல்லா இடத்துலயும் அதான் இருக்கு. 1, 2, 3, 4. அதுல இருக்கக்கூடிய அந்த சிம்பிள்ஸா வந்து மாறிக்கிட்டே போகுது. அதாவது ட்ரையாங்கிள் இங்க இருந்துச்சா, அடுத்து இங்க வந்துச்சு. இங்க வரும்போது 2 ட்ரையாங்கிள் ஆயிடுச்சு. அடுத்த டயகிராம் கூட கம்பேர் பண்ணி பாருங்க. இங்க இருக்கக்கூடிய 2 சர்க்கிள் மேல போச்சு, 3 சர்க்கிள் ஆச்சு. இங்க இருக்கக்கூடிய 3 எஸ் இந்த பக்கம் வந்துச்சு, 4 எஸ் ஆச்சு. 4 ஸ்கொயரா இருந்தது, வெளியே போயிருச்சு. அப்ப வெளியே போனா புதுசா ஒண்ணு வரணும். அதுதான் இந்த இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்ட்ரைட் லைன். அப்ப இந்த ஒரு ஸ்ட்ரைட் லைன் இங்க போகும்போது 2 ஆகும். அடுத்து இந்த ட்ரையாங்கிள் மேல போகும்போது 3 ஆகும். அடுத்தது இங்க இருந்த சர்க்கிள் இந்த பக்கம் போகும்போது இந்த இடத்துல 4 ஆகும். ஸ்டார்னு ஒண்ணு புதுசா வந்துச்சு. அடுத்து ஸ்டார் இந்த பக்கம் வரும்பொழுது 2 ஆச்சு. அதே மாதிரி இந்த பேட்டர்ன் சர்க்கிள் ஆகுது. ரைட். இதுல எது தப்பு அப்படின்னா ஸ்டார் வரைக்கும் ஓகே. ஸ்டார் 2 ஆகுதுங்கிறதும் ஓகே. இங்க மறுபடியும் சர்க்கிள் அப்படிங்கிற ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன், ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் வந்துருச்சா? நியூ சிம்பிள் தானே வந்திருக்கணும். அப்போ இதுதான் தப்பு. ரைட், இங்க பாருங்க. அடுத்தது எல், இந்த இடத்துல எல்ன்னு வந்திருந்துச்சு அப்படின்னா, ரைட், ஏன்னா ஏன் எல் வருதுங்கிறதுக்கு லாஜிக்கே கிடையாதுங்க. அடுத்த டயகிராம பார்த்து நான் சொல்றேன். அடுத்த டயகிராம்ல 2 எல் இருக்கு. அப்ப ப்ரீவியஸா வந்து எல்ங்கிற புது லெட்டர் தான் ஃபார்ம் ஆயிருந்திருக்கும். அது இங்க வரும்போது 2 ஆகும். ஸ்டார் மேல 3 ஆகும். அடுத்து இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து இந்த பக்கம் வரும்பொழுது 4 ஆகும். புதுசா சின்னு ஒண்ணு ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ இதுல எது ஆட் மேன் அவுட், எது பேட்டர்னை ஃபாலோ பண்ணாம இருந்திருக்கு அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்கொயர் கம்ப்ளீஷன், சதுர நிறைவு. ஸ்கொயர் கம்ப்ளீஷன் அப்படிங்கிறது என்னன்னாங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்ல, ரைட், அதுல ஒன்னு பர்டிகுலரா ஒரு கட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ரைட், இப்படி ஒரு ஸ்கொயர் இருக்கும். அந்த ஸ்கொயருக்குள்ள ஏதாவது சம் பேட்டர்ன் இருக்கும். அந்த சம் பேட்டர்ன்ல நடு இடம் கிடையாது. எந்த இடத்த வேணாலும் கட் பண்ணி கொடுப்பாங்க. இதை கூட கட் பண்ணிட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கட் பண்ண இடத்துல கொஸ்டின் மார்க் போட்டிருப்பாங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரெடி, எதை எடுத்துட்டு போய் அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா அது கம்ப்ளீட் ஆகும். அந்த ஸ்கொயர் கம்ப்ளீட் ஆகும். அதனாலதான் அந்த டாபிக்கு பேரே ஸ்கொயர் கம்ப்ளீஷன் அப்படின்னு சொல்றோம். தமிழ்ல சதுர நிறைவு. அந்த சதுரத்தை நிறைவு பண்றதுக்கு எதை எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது கான்செப்ட். அப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னாங்க, நான் இந்த இடத்துல மிஸ் ஆகிறத வந்து கனெக்ட் பண்றேன். உங்களால பார்க்க முடியுதான்னு பாருங்க. இந்த கோடு இங்க மிஸ் ஆயிருக்கு. இந்த கோடு இங்க மிஸ் ஆயிருக்கு. ரைட், நான் மிஸ் ஆனதெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கேங்க. அடுத்து இந்த லைன் வருது, அந்த லைன் இதுல வந்து கனெக்ட் ஆகும். இதுக்கப்புறம் உள்ள என்ன டயகிராம் வருதுங்கிறது கண்டிப்பா நம்மளால யோசிச்சாலும் சொல்ல முடியாதுங்க. இதுக்கப்புறம் என்ன வருங்கிறது தெரியாது. உள்ள என்ன வேற என்ன டயகிராம், இந்த இடத்துல என்ன டயகிராம் இருந்திருக்குங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனா அந்த கார்னர்ஸ் இங்க எல்லாம் எது பாதியில முடியுதோ அதை வந்து நான் கண்டினியூ பண்றேன். ரைட், இப்படி வந்து இது முடிஞ்சு இங்க கம்ப்ளீட் ஆகும். இந்த மாதிரி எந்த ஆப்ஷன்ல இருக்குங்க? ஆப்ஷன் சி பாருங்க. ரைட், இதே மாதிரி இருக்கா? நான் ஒரு இடத்தை காட்டுறேன். அடுத்தது இந்த இடம் வந்திருக்கு. ரைட், ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. இந்த நடுவுல ஒரு ஸ்கொயர் வருதுங்கிறதெல்லாம் நமக்கு கண்டிப்பா ப்ரெடிக்ஷன்ல எல்லாம் சொல்றதெல்லாம் கிடையாது. அதுல என்ன வருங்கிறதே நமக்கு தெரியாதுங்க. இந்த இடத்த வச்சு இதனுடைய ஆன்சர் அப்ப உள்ள இது வருது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இவ்வளவுதான் விஷயம். கிளியர்? ஸோ ஸ்கொயர் கம்ப்ளீஷன் அப்படிங்கிறது இந்த 27வது டாபிக். கிளியர்? ரைட். ஸோ ஓவராலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கிளாஸ்ல இந்த குரூப் 2A மெயின்ஸ்ல ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், பொது நுண்ணறிவும் பகுத்தறிதலும் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல கேட்கக்கூடிய 40 கேள்விகளுக்கு டிஎன்பிஎஸ்சியில கொடுத்த 27 டாபிக்கும் அந்த டாபிக்கினுடைய பேர் என்ன, அந்த டாபிக்கினுடைய கான்செப்ட் என்ன, அந்த டாபிக்ல என்ன மாதிரியான கேள்வி இருக்குங்கிற ஒரு எக்ஸாம்பிளை இந்த ஒரு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய அண்ணா ஐஏஎஸ் அகாடமியில நடத்தக்கூடிய கிளாஸஸ்ல இதெல்லாமே நம்ம ரொம்ப டீட்டெயிலா வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்ல எல்லா டாபிக்ஸ்க்குமே வந்து நம்ம வந்து பிடிஎஃப் மாதிரி ஷேர் பண்ணி மெட்டீரியல் மாதிரி கொடுத்து அதுல கிளாஸ்ல டீச் பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்தந்த டாபிக்கான டெஸ்ட்ல உங்களுக்கு ப்ராக்டிஸுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நம்ம டெஸ்ட்ல கொடுப்போம். சரிங்களா? ரைட். ஸோ ஓவராலா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கிற டாபிக்ல இருந்து என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க, ஒவ்வொரு டாபிக்கும் என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம அதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிறதுக்காக தான் மெயினா இந்த ஒரு கிளாஸை நம்ம அரேஞ்ச் பண்ணதுக்கான காரணம். ஓகேங்க, தேங்க்யூ.